எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நல்ல பிதாவே, சோதரம் 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 சோதரம். அப்பா, வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு சோதரம் 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 சோதரம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும், ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும், காணக்கூடாதவரும், மகிமையான ஒளியிலே ஜோதியாக இருப்பவரே, சேனைகள் தேவனாகிய கர்த்தருக்கு சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனை உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், மனவாளரை ஆராதிக்கிறோம், உயிர் தெளிவை ஆராதிக்கிறோம், இருக்கிறவை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ நல்லவர், எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்திரே, யூத ராஜ சிங்கமே, அல்பா ஒமேகா நாமம் உள்ளவரே, அப்பா ஆதியும் அந்தமா இருப்பவரே, தொடக்கம் முடிவில்லாதவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவரே, பழைய வலு சர்ப்பத்தில் நசுக்கினவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீராண்டவரே. அப்பா, பாவிகள் துரோகிகள் சத்துருக்கா இருந்த எங்களை பாவத்தில் மூழ்கி போய் எங்கள் மீட்கும் பொருளாக ஆண்டவரே, உம்முடைய குமாரனை அனுப்பினீரே தகப்பனே. எங்களுக்காக எங்கள் இடத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே மரத்திலே தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டவராக ஆண்டவரே, எங்கள் பாவங்களை சுமந்தவராக, எங்கள் கர்மத்தை சுமந்தவராக, எங்கள் நோய்களை சுமந்தவராக, துக்கங்களை சுமந்தவராக, எங்கள் தரித்திரத்தை சுமந்தவராக, எங்களுக்கு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஆண்டவரே நித்தியமான பரிகாரத்தை, பரிபூர்ணமான பரிகாரத்தை ஒரே தடவை செஞ்சு முடித்தீராண்டவரே. அதாவது கிருபாதில பலியை விசுவாசித்து வந்திருக்கப்பா, பலியை விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, தேற்றவாளனே, சத்திய ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலே, எங்களுக்கு உலாவியல் தேவனாய் இருப்பவரே, பா திரியேக தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள், எனக்கென்று தெரிந்து கொண்டு சொன்னீரே. ஓ, துதிக்கும் பாத்திரமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்தவான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, உடன்படிக்கப்பட்ட ஜனங்களாக, ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கோம் ஐயா. இந்த காலை வேளையில முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு ஆண்டவரே உண்மை அன்பு கொள்கிறோம், உண்மை அன்பு கொள்கிறோம். இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு அன்பு கூர்ந்தீரே, இவ்வளவு அன்பு கூர்ந்தீரே ஆண்டவரே. ஆனால் ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தீரே ஆண்டவரே, உங்கள் அன்புல இழுத்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா. எங்க பிரகாசமான மனக்காங்களை திறந்தீரே ஆண்டவரே, உள்ளான மனுஷன் ஆவியை உயிர்ப்பித்தீரே. கர்த்தரே தெய்வம் என்று எங்க முழங்கால் முழுகினது, இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறுக்க செஞ்சது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பை இலவசமா கொடுத்தீரே, நீதியை கொடுத்தீரே ஆண்டவரே, பிள்ளைகளை தகுதியை கொடுத்தீரே, உன்னதங்கள் உம்மோடு உட்கார வைத்தீரேப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஆளும்படி எங்கள் அதிகாரத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி வானத்தில் பூமியில் பாதாளத்தின் மேலும் நீங்கள் அதிகாரம் கொடுத்தீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். துதிக்கிற மத்தியில் வாசம் செய்பவரே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமையெல்லாம் செலுத்துகிறோம், உங்கள் துதியை விவரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும்
நான் அமர்வதோ நான் இருவதோ நன்றாய் அறிந்திருக்கின்றேன். என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, ஆவியானவரே, தினம் காப்பவரே. ஓ நன்றி ரட்சகரே, எங்க தேவனே, ஆண்டவரே. ஆகாரை கண்டவர், அந்த பள்ளத்தாக்கிலே ஆகாரை கண்டீரே. ஆகாரே, நான் காண்கள் தேவன் சொன்னீரேன். உடன்படிக்கை இல்லாத ஆகாரை கண்டு ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆபிரகாம் நிமித்து ஆகார் ஆசீர்வதித்தீரே. இனி எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீரே. மேலான உடன்படிக்கை ஆண்டவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நன்றாவே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நல்லாவே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் அப்பாடி அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் உங்க அன்புதாய் எங்க நெருக்கி எழுதுறீங்க ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் அப்பா. உங்களை போல நேசிக்க யாரும் ஆண்டவரே. என் தகப்பன் உள்ள மகா பெரியதப்பா. இது எதிர்பார்க்காத அன்பு ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு ஜீவனையை கொடுத்து அன்பு கொண்டே ரட்சகரே, என் தேவனே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். திருத்தாரத்தாதிரமும் என்னை பற்றி இருக்கின்றேன். திருத்தாரத்தாதிரமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உன் தாயின் கருவிலே உருவாக முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னீர் ஆண்டவரே. உன்னை பேருக்கு அழைத்திருக்கேன் சொன்னேன். உன்னை ஜாதிகளுக்கு அதிபதியாக தெரிந்து கொண்டேன் சொன்னீர் ஆண்டவரே. என் கண்களில் ஒரு கிருபை கிடைத்தது சொன்னீரேன். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே உங்களை என்னை முன்குறித்தவர், பேருக்கு அழைத்தவர், ரகத்தினால் உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. உன்னை மறக்க மாட்டார். என் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வது கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வது கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே,
தினம் காப்பவரே, அப்பா என்னை காண்பவரே, தினமும் காக்குறீங்களப்பா. தேங்க்யூ அப்பா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேனே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ அறிந்திருக்கின்றேன். அப்பா நீ அப்பா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தரை துதியுங்கள். தேவன் சொல்லியிருக்கிறாரே, உங்கள் வாய் விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புன்னு சொன்னாரே. உன் புலம்பலை ஆழ்ந்த திரைப்பாக மாற்றுவார், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், உன் கழிப்பை சஞ்சலமாக இருக்கிற கழிப்பை சந்தோஷமாக மாற்றுவார். நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில தங்கியிருக்கும்படி உன் தலைமையில தங்கியிருக்க அந்த டிப்ரெஷன், அந்த பிரஷர், அந்த வியாதி, குடும்ப பாரம், சூழ்நிலை பாரம், வேலை பாரம் எல்லாவற்றையும் நீ துதிக்கும் போது உன்னை விட்டு விலகுமே. சத்துரு கொண்டு வர முகங்கள் முறியமே. சத்துரு மேல வச்சிருக்கிற பாரங்கள் எடுக்கப்படமே. பரிசுத்தாவின் அபிஷேகம் திருக்கும் போது கட்டுகளை விடுக்கும், உன் நுகங்களை முறுக்கும், உன் சங்கிலிகள் நீ கட்டப்படுற எல்லா சங்கிலும் கழிந்து விடுமே. ஓ ரே லே மகா, இந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவரு உடம்புக்கு நினைவு கூறுகிறவர். இவர் விசுவாசிக்கிற பதறான், விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போகவில்லை. குமாரனை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை எழுந்திருக்கிறார்களே. ஓ என் முன்னோர்கள் நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவரே, கூப்பிட்டு அவர் தப்பினார்களே, அவர் முன்னோர்கள் வெட்கப்படவில்லையே, செத்து போகவில்லை ஆண்டவரே. அப்பா நீ சொல்லுறே, யாக்கோபே இனி உன் முகம் செத்து போவதில்லை, இஸ்ரவேலே நீ வெட்கப்படுவதில்லை சொன்னீரே ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. புறஜாதி நிந்தைக்குள்ள நான் வெட்கமான சொன்னீங்களா ஆண்டவரே, புறஜாதி நிந்தைக்குள்ள இல்லை கள்ளமான சொன்னீங்களப்பா. ஓ எனக்கு பிரித்திருக்கப்பட்ட பாத்திரம் இவர் என் ஜனங்கள், நான் என் மகனுக்காக தெரிந்து கொண்டேன், என் நாமத்தை தடுத்திருக்கிறேன், என் ஆராதிக்கும்படி திருக்கும்படி ஓ இவளை வடிவமைச்சிருக்கிறேன், இவ்வளவு ஜீவனை வச்சிருக்கலாம், இவளுக்காக ஜீவனை கொடுத்து நிச்சயமான பரிகாரத்தை பாவத்துக்காக தண்டனை ஆக்கினை பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக் கொண்டார். ஓ ரட்சகரே மீட்பரே நீரே தேவ நீரே கத்த நீரே அப்பா. உண்மையெல்லாம் தேவன் இல்லையே, உண்மையெல்லாம் கர்த்தர் இல்லையப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சாலமோன் பெரியவராக, யோனாவிலும் பெரியவராக, ஆபிரகாம் உண்டாக்கும் முன்னே ஜெனிப்பிக்கப்பட்டவராக, ஆதியிலே வாழ்க்கிற தேவனாக ஆண்டவரே இப்ப எங்க மத்தியில் இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மேல் வீட்டு அறையில, இந்த ஜெப வீட்டுல தேவனுடைய ஆவியா அசைவாடி கொண்டிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை தேவ பிரசன்னம் ஆண்டவரே. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் உடைய மகிமை விலகுது போல் ஆண்டவரே, ஒரு பிரசன்னம் அந்த ஆசை கூடாரத்தில் நிரப்பது போல் ஆண்டவரே. இந்த காலவேளையில இந்த ஜீசஸ் ஹவுஸால் இந்த ஊழியத்தை ஆண்டவரே நிரப்பும்படியாக மகிமையின் வேகமானவர் ஆண்டவரே என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி நன்றி. பெரியவரே பெரியவரே உன்னதமானவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, இஸ்ரவேல் துதியில் வாசம் செய்கிற தேவரே, பரிசுத்தர் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஓ சேனைகள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், உயிரிழந்தவர் ஆராதிக்கிறோம். ஆமென் ஆமென். சோதரம் சோதரம். உட்காருங்க. Glory. Thank you. உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை.
கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உனக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்கள் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. இந்த தேவன் எல்லாமே கூடும், இது சொல்ல ஆகும், இது கட்டளை நிற்குமா, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போவதில்லை. ஒரு அற்புதம் செய்கிறவர் செய்து முடிப்பாரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்து அற்புதம் நடக்காதா என ஏங்கி போவதில்லை. நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வருகிறோம் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றம். அப்பா பிதாவே வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அவர் அரணாய் நிற்பவரே. ஓ தேவனே ஸ்தோத்திரம், சோதரிக்கிறோம். பிதாவின் ஒரே பேரான குமாரனே, கோடான கோடி அற்புதத்தில் வாசம் செய்கிற தேவன் அவர். பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினது. காண்போரே வியந்திட உயர்த்து வைப்பவரே, நடை வந்தானா என்றென்று அளவில் வைப்பவரே. வல்லவரே, செயல்கள் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் அவர் அரணாய் நிற்பவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் அவர் அரணாய் நிற்பவரே. மிகவே இஸ்ரவேல் எங்கள் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் அரணா இருக்கீங்களப்பா. தாவீது சொன்னீரே அப்பா, தாவீது சங்கீதம் 90 சொன்னானப்பா, நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறது என்று சொல்வேன். அவர் என்னை வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாத்திர கொலை நோய்க்கும் தப்புவிப்பேன் சொல்வேன் எழுதியிருக்க ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு பலனானவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே, அப்போ ஆதரவற்ற ஜனங்களை விசாரிக்கிறவரே, விதவைகளை ஆதரிக்கிறவரே, தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டவரை தூக்கி எடுப்பவரே, ஓ எல்லோரும் கர்த்தாவை பலப்படுத்தும் கருத்துகள் ஆகும் ஆண்டவரே. பலவுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி அப்பக்காயும் சொன்னீரே, லேசான கருவு சொன்னீரப்பா. சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. அப்பா சோதரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அந்தபடி ஆவியானவரும் எங்களது பலவீனங்கள் எங்களுக்காக கை கொடுக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக கை கொடுத்தீங்க, விண்ணப்பம் செய்றீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கேட்டதவாறனை ஆராதிக்கிறோம். அப்பா சகல சத்தியத்துக்குள்ளும் ஓ எங்கள் நினைப்பூட்டுகிறவரே, இயேசு எல்லாவற்றையும் எடுத்து காண்பிப்பவரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் வாழ்க்கை பிடிச்சிருக்கேன், திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் கரத்தினால் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நீ நிறையாவது மட்டும் உன்னை அப்படியே சுமப்பேன், உன் காலையில தள்ளாட விடமாட்டேன். தேவரே சொன்னது சொன்னீரே, தேவரே சொன்னீரே, தேவரே சொன்னீரே. ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அழகாக சொன்னீரே. துன்மார்க்கர் பலனை உன் காண்கும் போது நீ பார்ப்பாய் சொன்னீரே. அவை நாமத்தை அறிந்திருக்கபடியால் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீருக்கு நாக்கா அவர் திருப்தியாக்க ரட்சிப்பை காண்பிப்ப தேவரே எனக்கு சொன்னீரே. நீ சொன்னீரே தகப்பனே. வானம் போல் ஒழுந்து போகும், என் வார்த்தை ஒழுந்து போகாது சொன்னீராண்டவரே. மனுஷன் அப்பத்தில மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் வார்த்தை வாழ முடியும், பிழைக்க முடியும். சிறுவனை புனிதல் எடுத்து இளைவனை குப்பையில் உயர்த்து நீரல்லவோ. பிரபுக்களோடும் ராஜாக்கள் அமர செய்து உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உனக்கு வந்து ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிகள் செய்கிறவர் சொன்னாரே. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் சொன்னாரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறப்போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பான் சொன்னாரே. சொன்னவர் மனுஷன் அல்ல, இது மனமான மனபுத்திரம் அல்ல, இவர்களும் புயலுயான தேவன். வாக்கு பயிரவர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனத்தில் நிறைவேற்றாது எழுதியிருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிய மட்டும் சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் தங்களை எப்போதும் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்முனை போல காக்கிற தேவன், உள்ளங்களை வளர்ந்தவர், உன் பேசு அழைத்தவர், உன் தலைகள் மேல் என்ன பண்ணி சொன்னாரே. ஒன்று குறித்து கவலைப்படாத நாம் விசாரிக்கிற தேவன் என்று. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அழைப்பு இருந்ததால நான் இருந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. நாம் இப்போதும் நிர்வாகமாக இருப்பதும் சுத்த கிருபையே. இந்த நாள் வாழ்வது அவர் கிருபையே. இன்னைக்கு எழுதுகிற அவர் கிருபை, இன்னைக்கு கத்தில் ஆரம்பிப்ப அவர் கிருபை. இலக்கத்திற்கு முடிவில்லை. அன்பு தான் மகா பெரிய அன்பு. எத்தனை பேர் என்னை அழைக்க நினைத்தும் அறியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. தூதங்களின் பணிகள் என் பேர் விழுந்தும் உங்க கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எஜமானனே, எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, 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 என்றும் நடத்தும் எஜமானனே.
வேலைக்காரி கண்கள் வேலைக்காரி கண்கள் எப்படி எஜமா நோக்கி இருக்கிறதோ அது போல இந்த காலையில் அப்பா நாங்க சபையாரா உங்க கருத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. யெகோவா ஈரே, நல்ல மெய்ப்பரே, எங்களுக்கு குறைவில்லையே, தாழ்ச்சி இல்லையே, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறீரே. ஸ்தோத்திரம். மனித அழைத்துக்காரன் ஒன்றோ இரண்டோ நீ எனக்காக திறந்தது 1000 அன்றோ. ஒடுக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிர்ந்து என்னை குறைத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. ஆதாரமே ஆதரவே அழைத்த அழைப்பின் காரணரே. ஆதாரமே ஆதரவே அழைத்த அழைப்பின் காரணரே. உங்களுடைய எங்க போவாண்டவரே, முடித்து ஜீவன் வசங்கள் உண்டாண்டவரே. அப்பா சோதரம், நீரே எங்கள் போதுமானவரா இருக்கிறீர். நீ தேவைக்கு அதிகமானவா இருக்கிறீர். எல்ஷடாவாக சர்வல்லம் தேவனாக ஆனவரே, உங்களுடைய கரவை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா வழியே இல்லாம போனாலும் கர்த்தர் வழிகளை திறந்து நன்மைகள் தருவதே. ஏகாபா தாரா நாம அந்தாரா ஸ்தோத்திரம். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர்ந்து செய்வவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை தொடருவேன், இறுதி வரை நான் உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், இறுதி வரை நான் உம்மை தொடருவேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் போகவில்லை, நான் இருந்ததால நான் கைவிடப்படலேன். உங்க கிருபை என்ன காப்பதாட வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசு கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. ஆமாண்டவரே, அப்பா அநேக நேரத்தில் அப்பா நான் கலந்தது உண்டாண்டவரே. அநேக சூழ்நிலைகள் பார்க்கும் போதும் பொய்யில் சத்துருவானம் தகப்பனே, பொய்யை காமிக்கும் போது, வெறுமையை காமிக்கும் போது, இல்லாமை காமிக்கும் போது, நெருக்கத்தை காமிக்கும் போது ஆண்டவரே அப்பா எங்க அழைத்து உண்மை இந்த அழைப்புகள் இருக்காது. அநேக அப்பா நான் மாம்ச சிந்தித்து உண்டாண்டவரே. அன்னைக்கு கத்திர சொன்னீரே, ஓ மகனை உன் அழைத்தது நான் அல்லவா, உன் அழைத்தது நான் அல்லவா, என் கரமுன போஷிக்காதா, நான் உறவராய் வானங்களை விரித்து பூமியை உண்டாக்கி நான் அல்லவா, நட்சத்திர உண்டாக்கிற பேச அழைத்தது நான் அல்லவா, உலகங்களை போஷிக்கிற சகல ஜீவராசிகளை போஷிக்கிற நான் உன்னை போஷிக்காம மறப்பேனோ, உன்னை கைவிடுவேனோ, உனக்காக சொந்த குமாரனே கொடுத்தேன் அல்லவா, உனக்காக அந்த கல்வாரி சேவையை பார்க்கத்தக்க ரூபமில்லாதவராய், அந்த கேடு அடைந்தவராய், அழகும் ரூபமில்லாதவர், விரும்பத்தக்க ரூபமில்லாதவராய், சிக்கினி மரம் 10,000 பேரும் சிறந்தவர், சாரேனி ரோஜா லீலி புஷ்பமானவர், இத்தனை பாடு விளக்காப்பட்டு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே. ரட்சிப்பை கொடுத்தவர், சொந்த குமாரனே கொடுத்தவர். ஓ நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கொடுக்காம எப்படி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, எப்படி உன்னை உயர்த்தவதற்கு, எப்படி ஓ அவளை தரம் செய்யும், அவளை பலாக்காரம் தரம் செய்யும். வழியை இல்லாம உனக்கா வலைகளை திறப்பார். அங்கு செங்கடலை இருந்தாலும் வலைகளை திறக்கும்.
மனிதத்தில் கதவை மூடினாலும் பிசாசத்தில் கதவை மூடினாலும் இந்த கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிற 16 விசுவாசங்களுக்கு எல்லாமே கூட எழுதியிருக்கிறது. நானே வைத்திருந்தும் ஜீவனமாயிருக்கிறேன் சொன்னார். ஹல்லேலூயா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யான் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. யாரெல்லாம் இந்த வார்த்தையை இந்த வசனத்தை நம்பி இருக்கிறார்களோ அவர் முழுவதும் வைக்கப்பட்டு போவதில்லை. அவர் சிறுவனை புனிதத்தில் எடுத்து எழுவரை பிரபுக்களோடும் ராஜாக்கள் அமரட்சிக்கிற தேவன் அவர். உன் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. உன்னை முத்திருவதாக வைப்பார். உன்னை கலங்காவிடம் பயப்படாமல் இருப்பதாக. இன்னைக்கு எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஜனங்கள் நான் சொல்கிற இயேசுவின் நாமத்தினாலே நீங்க பயப்படாதிருங்கள், நீங்க பயப்படாதிருங்கள். உங்க அழைத்து உண்மை இல்லவர், அவர் அழைத்து அழைப்போ கிருபை வருமோ ஒரு நாளும் மாறாது. உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிட சொன்னாரே பலம் கொண்டு தேவைதான் இரு. ஆமென் ஆமென். கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இம்மத்தில் நடத்தி வந்த தேவன் இனிமேல் உன்னை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், வியாபாரத்தை நடத்துவார், வேலையை நடத்துவார், எல்லாவற்றையும் நடத்துவார். அவர் தகப்பன் சுமப்பது போல அவர் சுமக்கிறவர். அவர் அனுபவங்களுக்கு கேட்கறதெல்லாம் விசுவாசி, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை நம்புறியானே, அதுதான் கேட்க. ஆமாண்டவரே உங்க நம்புறே சொல்லுங்க. எந்த சூழலை பார்க்கிறப்ப வார்த்தை அப்படியே நம்புறாண்டவரே. குழந்தை போல எப்படி அப்படி விசுவாசிக்கணுமா? அப்ப பரலோகமே உனக்காக வேலை செய்ய, உனக்காக தூதர் உனக்காக செயல்படுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. மேகாலமகதே சேராவரிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரு யாரும் கண்டிரா மகிமையில் உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே அவரே உன்னதர், அவரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். லே மகாதாரணா லே கரானாவோ ஆராதிக்கிறோம். பரிசுத்தரை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ராஜாவை ஆராதிக்கிறோம். ஓ கனம் பொருந்து ஆராதிக்கிறோம். எல்வரா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வரா நீரே உமக்கு முடிவு ஒன்றும் இல்லையே. எல்வரா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வரா நீரே உமக்கு முடிவு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஒருவரோ சேராவரில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மகிமையே யாரும் கண்டிரா மகிமையில் உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர். யலபஹதர மஹதோ
சகமா அவரே உன்னதர் உன்னதர் நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவ உம்மை ஆராதிக்கிறேன். எஸ் ஆமாண்டவரே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், அது நீரே எங்கள் கேடகமானவர், நீங்களே எங்கள் பலனானவர், நீங்களே எங்கள் கோட்டையும் துருகமானவர், நீரே எங்கள் தஞ்சமானவர், ஆபத்து கால தனுகள் துணையமானவர். உறவிடம் நீர் அல்லவோ, ஓ புகலிடம் நீர் அல்லவோ. அல்லேலூயா. எல்லாம் துதிங்க. ஓ என் நாமத்தை உயர்த்தி அந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்கள் ஆசிரியர் சொன்னவர் உங்கள் ஆசிரியர் வந்திருக்கிறாரு. ஆனால் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. கர்த்தாவே ஆசீர்வாதம் சொல்லுங்க. கர்த்தாவே ஆசீர்வதிங்க. கர்த்தாவே குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேளுங்க கேளுங்க. கர்த்தாவே ஊழியத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கேளுங்க. கேட்கிறவனை அவனை பெற்றுக் கொள்கிறான். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்பட சொன்னவர். அல்லேலூயா. சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்ளுங்க. சுகத்தை கேளுங்க, சமாதானத்தை கேளுங்க, உயர்வை கேளுங்க. ஓ சொல்லி ஆத்மாக்கள் கேளுங்க. சந்தோஷத்தை கேளுங்க, விடுதலை கேளுங்க. குறைவை நிர்வாக யோகமா இரு. உங்க தேவைகளை கேளுங்க, கொடுப்பார் அவர். உங்க ஆசிரியருக்கு வந்திருக்கிறாருங்க. எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் சேர்ந்து இருக்கிறீர்களோ, கூடியிருக்கிறீர்களோ, அவர் மத்திய வாசம் செய்ய சொன்னவர், வாசம் செய்கிறவர், உன் ஆசீர்வதிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன் காயங்களை கட்டுகிறவர், உன் பயத்தை எடுத்து போடுகிறவர், உன் கவலையை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை தடுக்கிறவர். ஆத்மாவே கலங்காதே, மனமே பயப்படாதே, மனமே சோர்ந்து போகாதே, ஆத்மாவே அஞ்சாதே, கலங்காதே. உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரு. ஓ கர்த்தர் சொல்கிறார், ஓ நம்பிக்கை சிறுகளே அவனுக்கு திரும்புங்கள். இன்றைக்கே திரும்ப சொன்னவர். இன்றைக்கு அடைக்கலமா நம்ம ஓடி வந்திருக்கீங்களே, ரெட்டிப்பா நன்மையை தருவேன், நான் இன்றைக்கே தருவேன். நான் இருக்கிறவாறே இருக்கிறேன். என் கரமிக செய்யும். என் கரம் செங்கலில் பிறந்தது. என் கரம் எருகவை உழைத்தது. என் கரம் யோர்தானை பிறந்தது. என் கரை வானத்தை விரித்தது. என் கரை பூமியை உண்டாக்கினது. என் கரம் குறுகி போயிற்றோ, என் வயது குறைந்து போயிற்றோ. நாமத்தினாலே திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், பயத்துக்கு விலகி இருப்பாய். உலகத்தில் இருக்கவரிடம் உனக்குள் இருப்பவர் பெரியவர், உனக்குள் இருப்பவர் பெரியவர். இயேசுவுக்குள் விழாவி உன் தேவனாய் இருக்கிறாரே. ஓ ராமஹலா, நீ கனமா இருக்கிறாயே. ஏமா பூர்ணிமா ஹந்தரா, உறவினருக்கு நிலைப்படுகிறவர், நட்சத்திராவை கலை இருக்கிறாரே, ஒரு நீதிமான மாற்றி இருக்கிறாரே. ஓ பிள்ளையாக அவரு உன்னதத்திலே அவருக்கு உட்கார்ந்திருக்கிறாரே. உனக்கு மறைவு உண்டு, அவர் சட்டை அடைக்கலம் உண்டு. நிறைவான பலன், பரிபூர்ணமான பலன் கர்த்தராலே அவருக்கு வரும். துதிக்கிறோம் அப்பா. நீதிமான சந்ததி அப்பத்துக்கு அழிந்து தெரியாது சொன்னீரே. இங்க வந்திருக்கிறீங்களா நீதிமான்கள், இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு நீங்க நீதிமான்கள், உங்க சந்ததி அப்பத்துக்கு அழிந்து தெரியாது. ஓ ரிலே மஹாசா, கர்த்தரே சொல்கிறார், உன் சந்ததி அப்பத்துக்கு அழிந்து தெரிவதில்லை. ஓ நீ நீதிமான், கர்த்தர் தள்ளாடு விடமாட்டார். நீ நீதிமான், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார். நீ நீதிமான், உன் ஜெபத்தை அவர் காண்கிறவர்களா இருக்காரு. அவர் செல்கள் திறந்திருக்கலாம். நீ நீதிமான், உன் வீட்டில் ஆஸ்தியே செல்வம் பல தங்கி இருக்கும். நீ நீதிமான், உன் கலந்து புராணமா நிலைமை இருக்கும். நீ நீதிமான், நீ தலையாக இருப்ப. நீ நீதிமான், உயர்ந்தான் இருப்ப. நீதிமான் வீட்டில் தீப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான் பிள்ளைகளை சுதந்திரத்தை வைத்து போகிறான். ஓ ராமா காலா, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. ஓ ராமா காலா சேபாதுரா, அதனால் தைரியப்படி சொல்லுங்கள், எங்க தேவன் எங்கள் சகாய, என் கர்த்தரே சகாய. நான் பயப்படு மனுஷன் என்ன செய்வான்?
ஓ மாமா காதா ஷாதா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆசிரியக்கிற நீர் அல்லவா, பெருகச்சுக்கிற நீர் அல்லவா ஆண்டவரே. சோத்திரம், கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெப ஜெபங்களை கேட்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க சொன்னீங்களப்பா. பெற்றுக்கொண்டோம், அதற்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். அப்பா பிதாவே, பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியங்களை எல்லாம் கைக்குறி வரைச்சதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ என் பிரியமானபடியால் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே உன் ஜெபம் கேட்கப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே. லே மா து மஹலா. தேங்க்யூ அப்பா. ஜெபத்தை கேட்பவரே, மாமிசமான யாவருக்கும் நீ தேவனாய கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. தகுதி இல்லாதவங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொண்டு தகுதிப்படுத்தினீங்களப்பா. அப்பா புறஜாத எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்களப்பா. இந்த ரட்சிப்புக்கு நான் பார்த்துருவாங்க இல்லப்பா. நாங்கள் அந்நியர்களப்பா. நாங்கள் திக்கட்டவளா கடந்து, வேதனைகளா கடந்து, காணியாட்சி புறமே இருந்து வாக்குத்தத்தங்களுக்கு அன்னைகளா கடந்தோம் ஆண்டவரே. அன்னை கர்த்தாவே, இந்த புறஜாதி ரட்சிப்பு தரும்படி ஆண்டவரே நான் தேடி வந்துட்டு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்களப்பா. எங்கள் பாவ சேற்றை உங்கள் ரத்தத்தினால கழுவுனீங்களா ஆண்டவரே. நாங்கள் உண்மை அறியாத போதும் நீர் உங்கள் நாமத்தை தரித்து, இனி நீ பாவி அல்ல, நீ என் பிள்ளை என்று அப்பா என கூப்பிடத்தக்க புத்தியில சுகாதாரத்தில் ஆவியை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆவியானவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உங்களுக்கு நன்றி 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 அப்பா. துதிப்பதினால் வரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் ஆண்டவரே நான் ஒவ்வொரு வாரமாக ரஜா இந்த ஃபாஸ்டிங் பேர் நாங்கள் ஜெபிச்சு கேட்டுக்கொண்டு இருக்கோம் ஆண்டவரே. அப்பா இந்த அடியனுக்கு ஆண்டவரே இதனால் பேச வாய்ப்பு கொடுத்து அதற்காக ஸ்தோத்திரம். தேவனே இவங்க கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் ஞானத்தை குறைவில ஜனங்கள் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு போதிப்பீராக. நீ நல்ல போதகர் அல்லவோ. நீ தேவனாக இருந்து எங்களோட பேசுறீங்கப்பா. உன் கிருபை பொருந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறாப்பா. எங்களோடு பேசுமானவர். நீ என் தாசன் என்று நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களப்பா. என் வாயில நம்மளோட வார்த்தையை போடும். அடிய நம்ம பேசுமாண்டவர். நீ வந்திருக்க ஒவ்வொரு மத்தியில் பேசும். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களோடு பேசுமாண்டவரே. இந்த ஆன்லைன் வழியாக கேட்க போகிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா நீ பேசுமாண்டவரே. எல்லோருக்கும் நேராக நம்மளோட வார்த்தை கடந்து வரட்டும். இருப்பது கருக்கோள பற்றி உங்கள் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆத்துமாக்களை ஊடுருவி செல்கிற வார்த்தை ஆண்டவரே. ஓ எப்படிப்பட்ட கல்லால் இழுத்து வளைக்கிற நம்மள் வார்த்தை ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக திருப்பதினால் வரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பினுக்கெல்லாம் நாம் செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம எவ்வளவு இத்தனை வாரங்கள் கேட்டு இருக்கோம். யாரெல்லாம் தேவதாசர்கள் தேவனை திரித்தார்கள், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவர் சந்ததி எப்படிதான் இருந்தது, அதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த வாரம் நம்ம அதை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இதற்காக திருப்பதினால் வரும் ஆசீர்வாதம் என தலைப்பில் பேசப்படுகிறது என்றால், நம் தேவன் துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர் இருக்கிறார். அவர் சங்கீதக்காரர் சொல்ற, அவர் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் துதியில வாசம் செய்கிறாராம். இல்ல பரிசுத்தமுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு எடுத்து படிச்சீங்கன்னா அநேகர் சொல்லப்பட்டிருக்கோம். அவர் துதித்தார்கள், அவர் ஆராதித்தார்கள், அவர் தொழுது கொண்டார்கள் என்று. ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் பார்த்து அங்க எல்லாருக்கும் அந்த காரியத்தில் ஒரு விடுதலை, ஒரு பிளெஸிங், அங்க ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துல தேவனை துதிக்க கோடான கோடி தூதர்கள் இருக்காங்களாம். ஆமென். அப்படிப்பட்ட இருந்த போதும், ஆனா நீ துதிக்கும் போது, நான் துதிக்கும் போது, அந்த துதியை அவர் மகிமையாக, கனமாக, பலியாக ஏற்றுக்கொள்கிறார் அவர். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஜனங்கள் சபைக்கு வரும்போது கர்த்தரை நல்லா வாயத்தை ஆராதிக்கிறவர்.
அப்போதான் அவர் பிரசனத்தை உங்களால் உணர முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு போதகர் வந்து நீங்கள் கரங்களை உயர்த்துங்க, அல்லேலூயா சொல்லுங்க, வாயத்திலிருந்து பாடுங்க, எழுது இல்லைங்க, நான் சொல்லவே தேவையில்ல. உங்களை அறியாமலேயே துதி வந்துடுச்சுன்னா பக்கத்தில் யாருதான் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கண்ணுங்களை தண்ணி வரும், கரங்களை உயர்த்துவீங்க, முழங்களை படியிடுவீங்க, சாஷ்டாக பணிந்து கொண்டு ஆராதிப்பீங்க. அல்லேலூயா. பிரசனம் அப்படியே நிரப்பும். அப்படியே மலையானது எப்படி பூமி நிரப்புதோ, இப்படி அந்த ஜில்னஸ் உங்களுக்கு அந்த தெரியுதோ அந்த மலையில, அது போல நீங்க உங்களையே மறந்து உங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் போது தேவ பிரசனம் அப்படியே நிரப்ப உங்களை காயங்களை கட்டும். அல்லேலூயா. உங்க வேதனையை மாற்றும், உங்க துக்கங்களை முறிக்கும் அவர் பிரசனம். பெரிய பருவத கூட பிரசனத்துல மெழுகு போல உருகிடும். அப்படியே அப்ப உங்க பிரச்சனை மழை போல இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து பாடும் போது அவர் நல்லவர் வல்லவர் என்று அவர் புகழும் போது, ஆண்டவரே அவரை நீங்க மகிமைப்படுத்தும் போது, அவர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அவர் நன்மைகளால் நீங்க விவரித்து அவர் ஸ்தோத்திரம் போது பிரைஸ் பண்ணும்போது இன்னொரு மகிமைப்படுவார், இன்னொரு ஆசீர்வதிப்பார் அவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் பார்த்தீங்கன்னா முறுமுறுத்தல். சொல்லுங்க, முறுமுறுத்தல். கண்டிப்பா ஆண்டவர் அது ஒரு நாள் அக்செப்ட் பண்ண மாட்டார். அது பிரமாணம், பைபிள் வந்து ஒரு பிரமாணம், பிரின்சிபல். இதை மாற்றி எழுத மாட்டார். இவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் ஏற்ற மாற்ற மாட்டார். இதை எழுதி கொடுத்துட்டார். இதை அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே மனிதர்கள் நிரப்பப்பட்டு தேவ ஆவியினால் இதை எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆவியால கொடுக்கப்பட்ட வார்த்தை. அதுதான் சொல்ற, காது உள்ளவன் கேட்க கடவுள் சபைக்கு சொல்றாரு. அப்ப தேவனுடைய வார்த்தையில ஆவி உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு வார்த்தையில. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒன்று இல்லாத காலத்துல உருவாக்குற தன்மை அந்த வார்த்தைக்கு இருக்கு. ஆமென். அதாவது நான் ஒருவனா போதிக்கிறேன் சண்டே ஞாயிற்றுக்கிழமையில, கிறிஸ்துவுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, உங்க வாயில என்னென்ன அதிகாரம் இருக்கு, சாப மரணம் வாயில இருக்கு, நான் போதிக்கிறேன். ஏன்? நீங்க நல்லா வாழணும். நீங்க அல்லேலூயா. எதுக்கு உங்களை போதிக்கிறேன் சொல்லுங்க? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க உங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்கு காரணம் கர்த்தர் உங்க தெரிந்து கொண்டாரா, உங்க வாயை மாறணும். உங்க வாய் மாறிச்சா கண்டிப்பா உங்க குடும்ப சூழ்நிலைகள்லாம் மாறும், உங்க பொருளாதாரம் மாறும், உங்க வியாதிகள் மாறும், எல்லாமே மாறும். எல்லாரும் வாயில் ஆளு வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்ப இருதயத்தை நிறைவினால் உன் வாய் பேசும். மேல டேங்க் இருக்கு, மோட்டர் போடுறோம், தண்ணி நிரம்பிச்சுன்னா மோட்டர் மேல டேங்கு திரும்பினா தண்ணி நிரம்பி வெளியே போடும். அது போல வார்த்தையால உன் இருந்து நிரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். அப்படியே வாயை திறந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை பொங்கி வழி அப்படியே உள்ள இருந்து, துதி பொங்கி வழி உள்ள இருந்து. அல்லேலூயா. அப்ப மனது கவலைகள் என்ன பண்ணுது, இதயத்தை ஒடுக்குதான். நீ கண்ணில் பார்த்து காதுல கேட்டு சரீரத்தில் இப்ப உணர்ச்சிகளால் நம்ம என்ன பண்றோம், கவலைப்படுறோம், பிரச்சனையை பார்க்கிறோம், பிரச்சனை கேட்கிறோம், நம்ம தோணுது ஐயோ பிரச்சனை இருக்கு, ஐயோ பலவீனம் இருக்கு, குறைவு இருக்கு, தோல்வியா இருக்கு, சூழ்நிலை சரியில்லையே, மாறாக இருக்கு என்ன நம்ம உணர்ச்சி நம்ம தோல்வி வைக்குது, பேச வைக்குது. அப்ப அதே நம்ம இறுதி என்ன இதயம் உடைக்கப்படுது. இறுதி உடைக்கப்படும் போது உங்களுக்கு துதியம் வராது, ஜபமும் வராது, ஆராதனை வராது, துக்கமாக தான் இருக்கும், சந்தோஷமாகாது. அப்ப இதெல்லாம் மாறணும்னா கர்த்தர் சொல்றாரு, என்னை துதி. அல்லேலூயா. எதையும் பார்க்காத. இந்த பூமி எவ்வளவு கொள்ளாந்து கிடக்குது, எவ்வளவு தீவி, ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல செய்திகள் எல்லாவற்றிலையும் தப்பான காரியங்கள் தான், அருவருப்பான காரியங்கள், வாயில சொல்ல முடியாத காரியங்கள் நடக்குது பூமியில. நீ இந்த பூமியில தான் இருக்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எந்த பொல்லாங்கு உன்னை தீண்டாது உன்னை. அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் பிசாசானவன் இந்த உலகத்திலே கடவுளா இருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கோ எனக்கோ அவன் கடவுள் கிடையாது, நம் யெகோவா பரலோகத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றோம், பரலோகத்தில் காண்கிறார் அவர். அல்லேலூயா. அப்ப இயேசுநாதர் என்ன பண்றாரு, உனக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது பாசத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வசனங்களை சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி என்ன பண்ணாரா, விண்ணப்பம் செய்கிறார். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ரெஸ்டே இல்லாம இருக்காங்க. அவருக்கு இல்லையா, ரெஸ்டே கிடையாது. 24 மணி நேரமும் 365 நாளும் உன்னை குறித்து என்னை குறித்து தான் அவங்க
நினைவாவே இருக்கு. அல்லேலூயா. வாக்கு கடகாத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறாரு. வசனங்கள் சொல்லி, பிதாவே நீ சொன்னீரே, பிள்ளைகள் ஆசிரியர்கள் சொன்னீரே, பிதாவே நீ சொன்னீரே, வாழாக்கள் தலையாக்கள் சொன்னீரே, பிதாவே கலைஞர் நெருங்கிற்கு சொன்னீரே, பிதாவே தேவதால் வாய்க்கள் சொன்னீரே, பிதாவே சுகம் பிள்ளைகள் அப்பாவும் சொன்னீரே, பிதாவே உயர்த்தல் சொன்னீரே என்று வசனங்களை சொல்லி பிதாவுக்கு என்ன பண்றாரு? வசனங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாரு. என் பிள்ளைகளை கொடுங்க, என் பிள்ளைகளை கொடுங்க, நீங்க சொன்னீங்களே என்ன பண்றாங்க? மகிமையை என்ன செலுத்துறாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுநாத பண்ற ஜெபத்துக்கு பதில் வராம இருக்குமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்காக நான் என்ன பண்ண பரலோகத்துல இரவும் பகலும் அவன் ஜெபம் பண்றப்பா, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீ சுகமா வாழணும், உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், வியாதிகள் அழிக்கக்கூடாது, சாபம் அழிக்கக்கூடாது, உனக்கு குறைய வரக்கூடாது, நீ கடலை வாழக்கூடாது, நீ உயர்ந்து இருக்கணும், வெற்றியோட வாழ்க்கையை வாழணும், உனக்காக வாக்கு கடலாக ஜெபம் பண்ற. ஆனா பூமியில நமக்கு நீ என்ன பண்ணணும் சொல்லு? நீ என்ன பண்ணணும்? பூமியில துதிய செலுத்து. அல்லேலூயா. ஆமா, உள்ளத்திலிருந்து துதியை செலுத்தும் போது துதி என்ன பண்ண நுகர்வாராம். துதியை என்ன பண்ணுவாரா? நுகர்வாராம். அப்படி வாசனை பண்ணுவாராம். பிரியாணி பண்ணும்போது அவனுக்கு வாசனை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரியாணி பண்ணும்போது என்ன வரும்? எல்லா ஸ்பைசஸ் உள்ள மசாலா எல்லாம் உள்ள போட்டு 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 டம் வச்சு அடிக்கும்போது, டம் வச்சு நீங்க விசில் போடும்போது அப்படியே வாசனை அப்படியே கிளப்பம் உள்ள இந்த அப்படியே வாசனை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அம்மா ரூம்ல அம்மா பிரியாணி வாசனை டாப்பா இருக்குமா, சூப்பரா இருக்குமா, ஓ வாய் எச்சம் கொடுத்துமா. அல்லேலூயா. அது போல நீங்க உள்ள துதியை ஏறெடுக்க 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 துதி அப்படியே என்ன பண்ணுவாரா? அப்படியே நுகர்வாரா அவரு. என் பிள்ளைங்க துதிக்கிறாங்க, என்னை ஆராதிக்கிறாங்க, என்னை மகிமைப்படுத்துறாங்க, இவர் ஏன் செய்வாங்க? என் துதிய சேமிக்கு வந்திருக்கிறாங்க, இவர் ஆசீர்வதிக்க போறேன், உயர்த்த போறேன், கடையில தொடங்க போறேன் என்று வந்து ஆசீர்வதிக்கிறாங்க அவர். அல்லேலூயா. அதுக்காக தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்காக தான் ஓய்வு சபைக்கு வர நம்ம அடிக்கடி சபையை ஏற்கிறோம். நம்ம நான் டெய்லி சபையில் இருக்கிற நான் ரெடி, நீங்க வரமாட்டீங்க. வந்தீங்க அப்படின்னா அநேக காரியங்களை பார்க்கலாம், இன்னும் அநேக தலைப்பு செய்திகளை கேட்கலாம். அல்லேலூயா. பைபிள் கிளாஸ் எடுக்கலாம். எல்லாம் உங்க பிரோஜனத்துக்காக தான். என்னோட ஆதாயத்துக்காக கிடையாது, உங்க பிரோஜனத்துக்காக, உங்க தலைமுறை பிரோஜனத்துக்காக தான். அல்லேலூயா. இப்ப என் வேலை கத்திர சொல்றதுதான் என் வேலை. அல்லேலூயா. அப்ப நம்ம சபைக்கு வரும்போது என் வியாதி மாறுமா, என் குழந்தை கல்யாணம் ஆகுமா, என் பிள்ளை நடக்காம இருக்கு நடக்குமா, என் கடன் தொலை தீருமா, அதுக்காக சபைக்கு வர்றது கிடையாது. நானும் ஒரு காலேஜ் அப்படி போயிட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஆனா மோட்டிவேஷன் அது கிடையாது. என்ன அபேட்சி வரக்கூடாது சபைக்கு வரும்போது. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும்படி வரணுமா? அப்படின்னு சபை கடன் மாறாதா, என் பொண்ணு கல்யாணம் ஆகாதா, என் சூழ்நிலை மாறாதா, என் வியாதி மாறாதா சொன்னாரு. எல்லாம் மாறும், அதெல்லாம் அப்படி எப்படி நடக்கும். நீ தேடி தேவை, அதெல்லாம் உனக்கு தேடி வரும். முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்போ எல்லாம் கூட கொடுக்கப்படும். சிங்க கூட பட்டினியா கிடக்கும். என்ன தேடி தந்துடா, உனக்கு ஒரு நன்மை குறைப்பட்டே போகாது. என் வார்த்தை கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, மகிமுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை வெட்கப்படுத்தாது ஒண்ணு. ஆமென். சரி, அப்படி யார் இந்த வாரம் யாரெல்லாம் காமிக்க போறேன்னா, ஆபிரகாமின் மனசை குறித்து அவங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தரை தேடுவோம், அதிகாரியை தேடுவோம், இரவு நேரத்தை தேடுவோம், பைபிள் கைமாவே இருக்கும், போகும்போது பாட்டு வரும், வரும்போது பாட்டு வரும், எல்லாமே வரும். ஆனா கர்த்தர் ஆசீர்வதிச்ச பிறகு எல்லாமே கொஞ்சம் 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 என்ன ஆகும், விலகிட்டே போவோம். சார்ஜ் போடும்போது போன்ல 100% காமிக்கும், ஃபுல்லா சார்ஜ் இருக்கு போன்ல. அது சார்ஜ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பேச 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 சார்ஜ் கம்மியாக மாதிரி. இல்லாதப்ப கத்து திருத்த நாட்கள் உண்டு. அதான் சொல்ற வெளிப்பட்ட விசேஷத்துல ஆதியில வைத்து அன்பினே குறைஞ்சி போயிச்சான்றாரு. உண்மையில ஒரு சின்ன ஒரு குறை இருக்கு. யார் சொல்ற? கத்தலே சொல்றாரு. உண்மையில என்ன இருக்கான்? ஒரு குறை இருக்கான். என்ன குறை? ஆதியில அன்பாக ரசிக்கப்பட புதுசுல ஐயோ நான் இதே அவர் இல்லாமல் வாழ முடியாது, எல்லாமே அவர் தான் என்னை பணிந்து கொண்டு என்னை பிடிச்சு கொண்ட நீ, என் வார்த்தையை நம்பல நீ. இதுக்கு நம்ம ஆசீர்வதிச்சு அவனை உயர்த்துன, இதுக்கு என்னப்பா அன்பு குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா.
அதான் இயேசு பேதுருவிட கேட்க, பேதுருவே என் நேசிக்கிறாயா? ஏன் பேதுரு என்ன பண்ணாரு? இவனை அந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசுல பிடிக்கும்போது சொன்னாரு, இவனுக்கு யாருனே தெரியாது, இந்த மனுஷன் யாருனே தெரியாது, சபிக்க தொடங்கினா, சபிக்கிறாராம். அவனை அறியேன். கூட இருந்து சாப்பிட்டவரு, கூட்டத்துக்கு தலைவரா இருந்தவர், பேதுருவை நம்பினாரு, கடமையில் நடந்தார். சீசர் சின்ன பேர் இருந்தாங்க, யாரும் கடமையில் நடக்கல, பேதுரு கடமையில் நடந்து போனாராம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவை பிடிக்க வரும்போது என்ன பண்ண, எனக்கு யாரும் தெரியாது, இந்த மனுஷன் அறியேன் சபிச்சாராம். எப்படிப்பட்ட பாருங்க. அது பேதுரு ஆண்டவர் வீட்டில் பேதுரு கேட்கிற, பேதுருவே என் நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? மறுபடியும் நேசிக்க கேட்கிறாரு. அவன் நேசிக்கிறான் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவனுக்கு இந்த சபையா நம்மளை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே நீ நேசிக்கிறாயா? மகளே நேசிக்கிறாயா? மகளே நேசிக்கிறாயா? ஆமென். அப்போ அவன் நம்ம நேசிக்கும் போது நம் உள்ளம் நன்றியால பொங்குதான். ஆமென். நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு ரத்த அணுக்களும், ரத்த செல்லுகளும் அவரே அவர் கனம் பண்ண துதிக்குமா அவரை. அல்லேலூயா. நீதிமொழி எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை உடம்புக்கெல்லாம் நல்ல மருந்தாம். அல்லேலூயா. உடம்புக்கெல்லாம் நல்ல பலனா, எலும்புக்கெல்லாம் பலனா, பாதம், முட்டி, எலும்புகள், நரம்புகள் எல்லாம் உயிர் பெறுமா. ஹார்ட், மூளை, லிவர், லென்ஸ் எல்லாமே பலம் பெறுமா. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி உண்டா, ஆனந்தம் உண்டா. தாவீது பலவல் விவரிச்சு விவரிச்சு எழுதுறாரு சங்கீதங்களை. அல்லேலூயா. அப்ப நம்ம பிரயோஜனத்துக்காக தான் வேதம் நம்ம கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்படி நல்லா வேதம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கும் போதுதான் அவர் எப்படிப்பட்டவரு, அவர் அதிசயரு, வல்லவரு, நல்லவரு, பெரியவரு என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அல்லேலூயா. அது வேதம் படிக்கணும்ன்றது. படிக்கும் கர்த்தர் பேசுவார், இடைப்படுவார், ஆவியான உங்களுக்கு எடுத்து காமிப்பாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க அப்ப சூழ்நிலை நீங்க வேத வாசிக்கும் போது நீங்க பயப்பட மாட்டீங்க. இல்லை எனக்கு தெரியும், நான் ஆளுநை துதிக்க போறேன், நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், நான் பயப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். துர்ச்செய்தி கேட்டாலும் என் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதா இருக்கும். விசுவாசி 16 சொல்லியிருக்கிறாரே, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். விசுவாசியை உலகல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது யார்? உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. சாதாரண ஒரு விசுவாசி அவன் உலகத்தையும் ஜெயிக்க முடியுமாங்க? ஆமென். வரம் பெற்ற தாசர் சொல்லல, அபிஷேகம் பெற்றவர் சொல்லல, விசுவாசி நீ உலகத்தை ஜெயிக்க முடியும். என்ன, உன் தகப்பனாகிய நான் அந்த கல்வாரி சிலுவை உலகத்தை ஜெயித்தேன். இப்ப அந்த அதிகாரம் உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீயே ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்போ வேதத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட மனுஷன் கர்த்தர் எப்படி தொழுது கொண்டானவன், அவனுக்கு யார், அவன் பிரகம் என்ன, கர்த்தர் எதுக்காக அவனை அழைச்சாரு, எதுக்கு அவனை உயர்த்தாரு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண உங்களை போல என்னை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென். அவர் கர்த்தரோடு அப்படியே சஞ்சரிக்கிறவர், இரவும் பகலும் அவர் கர்த்தரோடு அவரு சஞ்சரிக்கிறதெல்லாம் கிடையாது. அவருடைய தகப்பனார் அவருடைய சகோதரர்களை பார்த்தீங்கன்னா விக்கிரக சிலைகளை செஞ்சு வியாபாரம் பண்றவங்க அவங்க. இதுதான் அவர் பேக்ரவுண்டு. ஆனா ஆபிரகாம் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வயது 75 இருக்கும். வயது 75 வயசு ஆபிரகாமுக்கு. மனைவி பேரு சாராள். அவங்க என்ன பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இந்து பேக்ரவுண்ட் தான். அவங்க யார்? அவங்க கிறிஸ்டின் கிடையாது, அவங்க இந்து தான். அவங்க அப்ப யாரு? சிலையை செய்யறவங்க, விற்கிறவங்க, சிலை வியாபாரம் பண்றவங்க. அந்த குடும்பத்தை பிறந்த இந்த ஆபிரகாம் மனுஷன் அவருக்கு அந்த சிலைகள் மேல அவருக்கு பற்றுதல் கிடையாது. ஏன்? பணம், நல்லா பணம் வச்சிருக்காங்க, நல்ல வியாபாரம் பண்ண பணம் வச்சிருக்காங்க. ஆனா அவனுக்கும் இந்த கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்? எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியலையே, எனக்கு குழந்தை கொடுக்க முடியலையே. அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கடவுள். ஞானத்துக்கு இந்த கடவுள், செல்வத்துக்கு இந்த கடவுள், சுகத்துக்கு இந்த கடவுள் அப்படின்னு ஒவ்வொரு கடவுளும் வழங்குறாங்க. இந்த கடவுள் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலையே, நான் அப்படி இந்த கடவுளை சொல்லுவேன். என்ன பண்ணாரு? நிராகரித்தார், அதை நான் வணங்க மாட்டேன் என்று. அல்லேலூயா. அப்ப கடவுளே இல்லை என்று நினைத்த ஆபிரகாம்
ஒரு நாள் தேவனோடு அவனுக்கு ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு நடந்தது. ஆமென். அப்போது ஆபிரகாம் வயசு 75 வயசு ஆபிரகாமுக்கு. அந்த ஆபிரகாமின் மனுஷன் தேவன் சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே, நான் சொல்ற தேசத்தை நீ புறப்பட்டு போ. என்ன சொல்றாரு? கண்ண பாக்குற அவரு, சத்தம் கேட்குது. இதுவரைக்கும் கேட்காத ஒரு சத்தம், கேட்காத ஒரு வாய்ஸ், இது காயப்பட்ட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கேட்கும் போது தெரியுது, இவரே கர்த்தர், இவரே தேவன் என்று ஆபிரகாம் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவர் உள்ளத்த காய் மாற்றப்பட்டது. உடனே வீட்டுக்கு வரான். நான் கதை சொல்லுங்க உங்களுக்கு, நான் சொல்றான், அப்பா நான் புறப்பட்டு போறேன்ப்பா, நானும் என் மனைவியும் 7 வேலைக்கார புறப்பட்டு போறோம். எங்கப்பா போற? நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, எங்க போற நீ? இல்ல இல்ல, நான் ஒரு வார்த்தையை கேட்டேன், உண்மையான கடவுளை சத்தத்துல கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு பெரிய ஜாதியாக்க சொன்னார், எனக்கு குழந்தை கடவுள் சொன்னார். அவரு எனக்கு குழந்தை கொடுப்பாராம். இன்னைக்கு எல்லாமே இருக்கானா? வெறுமையா இருக்கு. இன்னைக்கு எனக்கு குழந்தை கிடையாது. இன்னைக்கு அதே மாதிரி வாழ்க்கையில சில பேருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆலையில சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண பிறகு ஐயோ குழந்தையே பிறக்கலையே என்னவாங்க. குழந்தை பண்ண பிறகு அந்த குழந்தைய எப்படிதானா வளர்க்க போறேன்னு தெரியலையே, வளர்த்து பேச எப்படி படிக்க போறேன்னு தெரியலையே, படிக்க வச்ச பேர் எப்படிதான் நானு கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியலையே. அப்படி மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா கவலை சேர்த்துக்கிட்டே வருது. அதுப்ப ஆபிரகாமுக்கு கவலை பெருகி போச்சு. பாக்குறான், வயசு 75, மனைவி பாக்குறான், இதோ கிளம்பி ஆயிடுச்சு, நானும் கிளவன் ஆயிட்டேன், வயசாகி போச்சு, எங்க குழந்தை பிறகு போகுது, என்ன பண்ணதுன்னா பிரயோஜனம், எனக்கு குழந்தை கிடையாது. அப்படி அவருக்கு ஒரு அவிசுவாசம் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சத்தத்தை கேட்ட பிறகு அந்த அவிசுவாசம் நீங்கிட்டு. அல்லேலூயா. அவிசுவாசம் விட்டு நீங்கிட்டு. என்ன சத்தம்? வானத்தினான சத்தம். அல்லேலூயா. ஆமென். தெரிந்து கொள்ள சத்தம் அது. இன்னைக்கு கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் அழைத்த தேவன் உன்னையும் அழைச்சிருக்கிறாரு, புற ஜாதிகளையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் சத்தம் உனக்கும் கேட்குது, எனக்கும் கேட்குது. அதை காட்ட பிடிச்சிக்கணும். அதை ஆமென். என் நாடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்கள் என்னை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சத்தத்தை நீங்க என்ன பண்ணணும்? நல்லா முதலாவது தெரிந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தர் சத்தத்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஆமென். இப்படி இந்த ஆடு பாத்தீங்கன்னா மேய்ப்பர் சத்தத்தை கரெக்டா கேட்கும். ஒரு விசில் போட்டா கேட்கும், ஒரு விசில் போட்டு ஹே என்ன கரெக்டா திரும்பி பார்க்கும், அது நாக்கு விட்டா பார்க்காது. அது போல நீங்க என்ன பண்ண, பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து சத்தத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். நீங்க ஆமென். அப்ப நல்லா வேத வாசிங்க, ஜெபிங்க, ஆண்டவர் சொல்ற காத்திருங்க, காத்திருக்கணும், காத்திருக்கும் போது கிடைக்கும். ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் காத்திருக்க சொல்றாருன்னா அவர் மகிமையை நீ பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்காக சில காலம் நம்ம என்ன பண்றாரு, தாமதம் பண்றாரு, வெயிட் பண்ண சொல்றாரு. அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அது நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நீ வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி இருக்கா. குடும்பத்துல ஒரு சுகம் தேவைப்படலாம், ஒரு பணம் தேவைப்படலாம், ஒரு வெற்றி தேவைப்படலாம், ஒரு சமாதானம் தேவைப்படலாம், ஒரு உயர்வு தேவைப்படலாம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அதனால நீ பொறுமையா இரு. அல்லேலூயா. என் பிள்ளை ஆயிட்டியா, என்னை கூட பொறுமையா இரு. ஆமென். ஆவின் கலையை தடுத்துக்கொள்ளு. அல்லேலூயா. அன்பாயிரு, தாழ்வாயிரு, நீடி பொறுமையாயிரு, வாயை காத்துக்கொள்ளு, பதறாத, சோர்ந்து போகாத, கலங்காத, என் வார்த்தை நம்பியிரு. ஆமென். அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா புறப்பட்டு போறாரு அவர். ஆமென். புறப்பட்டு போயிட்டு போறாரு ஒவ்வொரு தேசமாக. அவங்க யாருன்னா கூடார வாசிக்க, அவங்க சொந்த இடம்லாம் கிடையாது, தேசம் பெருசுதான், தேசத்துக்கு குடிகள் அநேகமா இருக்கிறாங்க. எந்த தேசத்துல பெரிய பெருமையா இருக்க, நம்ம இந்த இடத்துல நம்ம ஆக்குமை பண்ணிடலாம், இந்த இடத்துல சொந்த இருக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இருக்கிறவங்க. இப்படி நாடோடு மாடுகள் அங்கங்க போயிட்டு நம்ம கூடாரம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க.
ஆடு மாடு ஒட்டகம் கழுத எல்லாம் கூட போகுது, வேலைக்காரங்களாம் கூட போறாங்க. அப்ப ஆபிரகாம் வயசு 70 வயசுல கூப்பிட்டாரு. வயசு 80 ஆச்சு, 85 ஆச்சு, 90 ஆச்சு. ஒரு புழு பூச்சி கூட உள்ள உண்டாகல. நீ அநேக கத்திலிருந்து வந்திருக்கீங்க, அநேக சொல்றாங்க நான் ரசிக்கப்பட்டங்க 10 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமும் கிடையாது, நம்புற மாதிரி சூழ்நிலையும் கிடையாது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பற்றாக்குறை, பொருளாதார உயர்வு கிடையாது, நிம்மதி இல்லை, சந்தோஷம் கிடையாது, அங்க வறுமை. சொல்றாங்க நான் கோயில 10 கோயிலுக்கு போறேங்க, ஒரு நல்லதே பார்க்கலாங்க, நான் 5 வருஷம் கோயிலுக்கு போறேங்க, ஒரு நன்மையை பார்க்கலங்க, ஒரு ஆசையும் இல்லைங்க, அது எப்படி இருந்தனோ அதே மாதிரி எனக்கு நான் இருக்கேன். இப்படி சொல்ற கிறிஸ்துவ அநேக பேர் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்காங்களா? அவங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறியல. வேதம் சொல்வது உன்னை குறித்தும் என்னை குறித்தும் என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. என்ன அறிவு? அந்த கல்வாரி சிலுவையில என்ன நடந்தது அந்த அறிவு இல்லாததால், அந்த சிலுவையின் மேன்மை அறிவு இல்லாததால் என் ஜன சங்காரமாகிறாங்க. அவங்கள தங்க என்ன பண்ண உருவக்குத்திக் கொள்றாங்க. அப்ப நான் என்ன அறிவு இருக்கணும்? அதை பவுல் சொல்றாரு, சிலுவை இல்லாமல் எனக்கு மேன்மை கிடையாது, நானும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சிலுவை குறித்து பிரசங்கிக்க நான் வெட்கப்பட என்றாரு. ஆமென். என்ன சொல்றாரு? நீ இயேசு பத்தி சொன்னதுனால வெட்கப்பட மாட்டேன் என்றாரு. நீ எத்தனை வெட்கப்படுறீங்க? நீங்க சொல்றது சொல்லுங்க. நீ யாரும் உங்க தைரியமா உங்களால சொல்ல முடியும்? இயேசு பத்தி சொல்ல முடியுமா? உங்க அறியாத ஒரு நபரை சந்தித்து சொல்ல முடியுமா உங்களால? என்னாலே முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியா நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பா உங்களால முடியும். அல்லேலூயா. அது பவுல் சொல்றாரு, பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு என்று. தாவீது சொன்னான், என் தேவனால் நான் சேனைகளை பாய்வேன், மதுரை தாண்டுவேன் என்று. அல்லேலூயா. நான் ஒருவனாக மதுரை தாண்டுவேனா? கர்த்தர் கூட ஒருவரா இருக்கிறாரு. ஆமென். அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா தேவனை துதித்தான் அவன். அல்லேலூயா. துதிப்பதுனா வர்ஷிப், ஆராதனை, தொழுது கொள்வது. ஆமென். அப்ப எல்லா கூடாரத்திலும் பாத்தீங்கன்னா வேலைக்காரங்க இருக்காங்க, வேலைக்கார கொண்டாடி கிடக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுது? குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் வீட்லயோ ஒரு நல்லதும் பார்க்கல, அவங்க ஒரு நல்லதும் பார்க்கல, நல்ல செய்தியே கேட்கல. ஆண்டவர் அழைச்சார் அவங்கள. ஆனதான் சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னவரு பொய் சொல்லல. ஆனா ஆபிரகாம் வாழ்க்கை அப்ப நடக்கல. அது ஆமென். ஆபிரகாம் அழுகுறான். சாராள் சொல்றா, மனைவி சும்மா இருக்க மாட்டாங்களா? ஆம்பளை சும்மா இருந்தாலும் பொம்பளை சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன நீ கூட்டு கடவுள் கூப்பிட்டா சொன்ன, எல்லாத்தையும் விட்டு வந்துடுறோம், இங்க நாடோடியா சுத்தி நிற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை பிறக்கல, உன் பேச்சு வந்தோம் பாரு, என் அப்பா அம்மா விட்டுட்டு வந்தேன், நான் என் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்தேன், ஒரு வயசை பாரு, களை கட்டி ஆகிட்டேன், என்னத்த நீ சொல்ற அப்படின்னு புலம்பி இருப்பாங்க. புலம்போது ஆபிரகாம் உள்ளம் இன்னும் உடைஞ்சிருக்கும். அது எப்படி இறையில நெருப்பு எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கிறாரு. என்னடா ஆண்டவர் சொன்னாரு? சாதாரண சத்தத்தை கேட்கல. ஆபிரகாம் பேசினாரு, சாதாரண பேசல. அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணாரு? அவரு சோர்ந்து போகல. அப்படியே கஷ்டம் நெஞ்சு அடைக்கும் போது தன்னை அறியாமலேயே கண்ணில் என்ன பண்ணு, தண்ணீர் வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே வெளியே வா. அல்லேலூயா. எடுத்து பாருங்க. இப்போ ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 இங்க இருந்தா கவனிக்க போறேன். நான் சந்தோஷமா இருக்கீங்களா?
ஹல்லேலூயா. ஆமென். ரோமர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரயோஜனத்துக்காக வருங்கால சந்ததிக்காக விசுவாசம்னா யாரு, விசுவாசம் தகப்பன் என்றால் யார்? விசுவாசம் என் போதகரை பார்க்க கூடாது. விசுவாசம்னா போதகரை பார்க்க கூடாது, நீங்க ஆபிரகாமை பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்காக பவுல் எழுதி வச்சுக்க ரோமர் சபைக்கு எழுதுறாரு, நீ விசுவாசம்னா நீங்க ஆபிரகாமை தான் பார்க்கணும். நீங்க அது எப்படி விசுவாசமா இருந்தாலும் நீங்க சொல்றாரு பாருங்க 17 இல்ல 16 படிக்கிறேன். அதனால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால வருகிறது. நியாயப்பிரமாணத்தில் சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. அல்லேலூயா. வருகிற எல்லா தலைவருக்கும் முடிந்த காலம், நடக்கிற காலம், நடக்க போகிற காலம் எல்லாத்துக்கும் என்ன சொல்ற ஒரு முன்மாதிரியாக எழுதியிருக்கமான்றார் எல்லா சந்ததிக்கும். அதனால அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கபடி அவன் தன் விசுவாசித்தவர்களாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறதை போல் அடைக்கலமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே எவ்வளவா இருக்க சொன்னாரு? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். உன் சந்ததி தேசத்தை சுதந்திரிப்பார்கள். உன் சந்ததி ராஜாக்கள் தோன்றுவார்கள். அவர் சத்துருக்கள் வாசகர்கள் அவர்கள் பிடிப்பார்கள். அவர் சத்துருக்கள் முறியடிப்பார்கள். தேசமே உண்டாகும். இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ற கம்யூனிட் பண்றார்கள் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். என்னது ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்புறான் பார்த்தா நம்புற மாதிரி ஏது சூழ்நிலை இல்லைங்க. ஏதுவில்லாது இருந்தது. ஏன்னா வயசாகி போச்சாங்க. வயசு 85-90 பொண்ணாட்டுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. எப்படி குழந்தை பிறக்கல நம்புறதுக்கு சூழ்நிலை இல்லதான் அங்க சொல்ற பவுலே சொல்ற நம்பி ஸ்டேட்மெண்ட். அதான் ஏதுவில்லாது இருந்தும் அது நம்பிக்கை விசுவாசித்தான். அப்ப என்ன பார்த்தான்? என் தோல் சுரிய போது பார்க்கல, என் பொன்னாட்டி மூஞ்ச பார்க்கல. ஐயோ என் பொன்னாட்டிக்கு சிறுக வழிபாடு நின்று போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, அதை பார்க்கல. அவரு சொன்ன உண்மை இல்லை. அவரு வானம் பூமி விழுந்து போகும், சொன்ன வார்த்தை விழுந்து போகாது, சொன்னபடி யாரும் சொல்லியிருக்கிறாரே, காலம் தாமதமானாலும் வாக்கு பழிந்தவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து புரிந்து தேவனை அவன் தொழுது கொண்டான் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையானதான் நம்புற மாதிரி இல்ல. குடும்பம் மாறுமா? என் கணவர் மாறுவாரா? பிள்ளைங்க மாறுவாங்களா? என் சூழ்நிலை மாறுமா? இது கடன் மாறுமா? வியாதி மாறுமா? நான் நல்லா இருப்பேன், உயர்ந்திருப்பேன், சந்ததி ஆச்சரியப்படுவாங்களா? இப்ப அநேக காரியம் உங்களுக்கு இருக்கு. ஆனா நம்பலாம் பார்த்தா நம்புற மாதிரியே கிடையாது. எப்படி இருக்காங்க? இருளாகவும் ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாகவும் கச்சாம்பச்சான்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். டீப்னஸா இல்ல, ஒழுங்கின்மையா இல்லங்க. ஆனா சொல்லாரு இன்னைக்கு இப்படிதான் வாழ்க்கை இருக்கு. நீ அநேக குறைகள் இப்படிதான் இருக்கு. புருஷன் குளிச்சுட்டு வந்து வீட்டுல சண்டை போடுறான், சம்பாதிக்க காசெல்லாம் வேஸ்டா போகுது, வீட்டை கவனிக்கிறது கிடையாது, பிள்ளைகளுக்கு செய்வது காரியம் செய்வது கிடையாது, பொன்னாளுக்கு செய்வது காரியங்கள் செய்வது கிடையாது, பிள்ளைங்க வீட்டுக்கு அடங்க மாட்டேதுங்க, கீழ்படுது, அப்பா அம்மா கீழ்படுறது கிடையாது, இஷ்டத்துக்கு போதுங்க வருதுங்க. அவ எல்லாமே பார்த்தா நம்ம பெற்றோர் நினைக்கிறாங்க, ஐயோ என் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும், அவன் சந்ததி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா பணம் வரணும், கடனை வாங்கக்கூடாது, ஒரே டாக்டரா இருக்கு, ஒரே மன அழுத்தமா இருக்கு, கடனால் பதில் சொல்ல முடியல, போன் எடுக்க முடியல, ஒரே மனது பட அடிச்சுக்குது. இந்த மாதிரி இருக்குமா சொல்லாது. நீ நம்புற மாதிரி வாழ்க்கை சூழல் இல்லாம இருக்கலாம் சொல்லாது. ஆனா நீ நம்பிக்கையோட நம்பு. ஹல்லேலூயா. என் வார்த்தையை நம்பு நீ. ஆமென். அவங்க இருந்தாலும் இருளா இருந்தாலும் வெறுமையா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் என் வார்த்தையை நம்பு. நீ எங்க வார்த்தை நீ பேசுங்க. ஹல்லேலூயா. என் வார்த்தையை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். உன் வார்த்தையை நான் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. என் வார்த்தை உன் வார்த்தை ஆகும்.
நான் சொன்ன எப்படி நடந்ததோ அது நீ சொல்லும் போதும் கண்டிப்பா வாழ்க்கை நன்மைகள் பார்ப்ப. நீ அந்நிய கண்கள் இல்ல, உன் சொந்த கண்களே அதிசயங்களை காணும். நீ நம்பிருக்க பத்தியா நடக்குமானு அவன் சொல்ல நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அவர் உனது மன விருப்பத்தை நிறைவேற்றி உன் சந்தோஷம் நிறைவார்க்குமே பெற்றுக்கொள்வீங்களாம். அல்லேலூயா. சந்தோஷம் மனுஷனுக்கு நிறைவாகாது. ஆமென். என்னதான் பணம் வந்தாலும் வசதி வந்தாலும் உயர்வு வந்தாலும் பதவிகள் வந்தாலும் மனுஷனுக்கு சந்தோஷம் நிறைவாகாது. அவனுக்கு ஏதோ குறைவு இருந்துகிட்டே இருக்கு. அவனுக்குள்ள திருப்தியே கிடையாது. மனுஷனுக்கு திருப்தியே இல்லை. நானும் சொன்னாரு, நான் கொடுக்கிற காரியம் உனக்கு திருப்தியா இருக்காது, சந்தோஷமா இருக்காது, நிறைவா இருக்கும். அல்லேலூயா. அது யாரும் என் கையில பறிக்க முடியாது. அல்லேலூயா. நான் சொன்னதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. 11-19 படிங்க. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயசா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாதாரண கர்ப்பம் செத்து போனதையும் யோசிக்கவே இல்லைன்றான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ண, அவன் ஆண்டவரை அவிசுவாசமா இருக்கல. இவர் சொன்னாரு செய்வாரா, இவரு நடக்குமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களுக்கு இதுதான். ஏன் அவன் வாழ்க்கை நன்மைகளை பார்க்க முடியலன்னா, ஏன் அவன் வாழ்க்கையில பிளஸிங் இல்லைன்னா இதுதான். அவங்க விசுவாசம் கிடையாது. அவங்களுக்குள்ள விசுவாசத்தை போதிச்சாதாங்க விசுவாசிப்பாங்க. எப்படி விசுவாசம் வரும்? கேட்டாதான் வரும். சொன்னாதான் கேட்பீங்க. நான் உனக்கு கட்டுக்கதையோ பேய்க்கதையோ அந்த ஆளுக்கதையோ இந்த ஆளுக்கதையோ பயமோ இதை சொன்னா எப்படி விசுவாசிப்ப? உனக்கு எப்படி பிளஸிங் வரும்? போதகர்கள் சபைகள் விசுவாசிகள் சொல்றது கிடையாது. சிறுவையை சக்தி சொல்றது கிடையாது. நீங்க அநேக விசுவாசி சொல்றாங்க, ஐயோ எனக்கு ஏசு யாருன்னு தெரியாது, என் தெரிஞ்ச பாஸ்டர் படம் தான். பாஸ்டர் கடவுளா? பாஸ்டா இயேசு? உனக்கு நீ உள்ள காமிக்காத, சபையை காமிக்காத, இயேசுவை காமி. நீ ஜனங்களுக்கு இயேசுவை காமி. அவன் நல்லவர் சொல்லு, நீ கேட்ட கொடுப்பாத சொல்லு. கேட்கிறாங்க, ஐயோ நீங்க சொல்றீங்களே சபையில, ஏன் நீங்க ஜனங்க கேட்க சொல்றீங்க? அப்ப நம்ம கிட்ட வரமாட்டா ஜனங்க, நம்ம கிட்ட வரணும். நம்மளே சொல்ல, ஐயா அது என் வேலை கிடையாது, இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. நான் கேட்டா கொடுப்பா, நீ கேட்டா கொடுப்பா சொல்லணும். ஆமென். நான் என்னவோ அவர் கொல்லாதவர் மாதிரி, அவர் இல்ல உள்ளம் கல்லு மாதிரி இருக்குது. நான் என்னவோ அவரு முன்னாடி இருந்து மத்தியஸ்தரா இருந்து அந்த சகோதரி கொடுங்க, அப்பா சகோதரி கொடுங்க, அப்பா அந்த அம்மாவுக்கு கொடுங்க. நான் யாரும் நடுவில், நான் மீடியட் நான் கிடையாது. உங்களுக்கு தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியாஸ்தர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. உனக்கா வழக்காடுகிறவர், உனக்கா பருந்து பேசுகிறவர், உனக்கா ஜெபம் பண்ணுகிறவர், உனக்கா வேண்டுதல் செய்கிறவர், எப்போது உயிரோடு இருக்கிறார் அவர். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மத்தியாஸ்தர் உனக்கு. அதுக்காக சொன்னாரு, பயப்படாதே, தைரியமா உள்ளே வா, என் கிருபாசனத்துக்கு வா. ஏற்ற நேரத்தில் உனக்கும் இரக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்ன நினைச்சான்? வயசு 100 ஆகி போச்சு, கவலைப்படல. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஸ்ட்ராங்கா இருந்தான். ஏறக்க 100 வயசா இருக்கும் போது தன் சரி செத்து போனதும் சாதாரண கர்ப்பம் செத்து போனது என்ன யோசிக்கவே இல்லை. அது நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க, உன் சந்ததி பெருகும். அல்லேலூயா. இந்த திருச்சபை ஆத்மாவை பெருவாக கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இடம் கொண்டு சபை பெருகும், திரளா ஜனங்க வருவாங்க. இவங்க கர்த்தரை பார்த்தது. அல்லேலூயா. கர்த்தர் வானத்துக்கு சாட்சியா வைக்கிறார்கள். ஆமென். வெறுமையாக நிரப்புகிற தேவன் அவர், பள்ளத்தாக்க நிரப்புகிற தேவன், உயர்ந்த ஏழ்மையை உயிரோடு இருக்கிற தேவன் அவர். இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் ஆராதிக்கிறேன். தகப்பன் என் அழைத்தவர் கல்லல்ல, மண்ணல்ல, சிற்பம் அல்ல. அவரே வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீருக்கு உண்டாக யெகோவா சர்வவல்லமையுள்ள தேவன் அவர். ஏக சக்கராதிபதி, யூத ராஜ சிங்கம் அவர். இருக்கிறவரே இருக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் அவர். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இது அற்ப காரியம் அவருக்கு. உங்களை உயர்த்துவது, உங்களை ஆசிரியப்பு தேவனுக்கு லேசான காரியம். அது
ஆமென். தேவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. இதெல்லாம் பவுல் சொல்ல கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல 5 விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அவன் அவிசுவாசம் பல்ல நெருக்கல் வருது, எப்பக்கம் நெருக்கம், பாடுகள், துன்பங்கள் வந்தது, எனக்கு நான் கவலைப்படல, வார்த்தை நான் விசுவாசிக்க போகல, என் சூழ்நிலை மாறுதலா கலந்தது, இரவு பகல் கப்பல் பிரயாணம், நாசம் மோசம், சாப்பிடல, நிர்வாகமா கலந்த, சகோதரமா பிரச்சனை, சொந்த ஜனங்களா பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை என்றார் பவுல். ஆனா அவர் அன்பு என ஏவில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல நான் விசுவாசித்தேன் ஆகையால பேசுகிறேன், என நான் விசுவாசமுட ஆளுகளை பெற்றிருக்கிறோம் என்று. ஆமென். இந்த தேவனை ஆராய்ச்சி பாருங்களேன், வழியை எல்லாம் புதிய வழிகளை தரப்பாருங்க. அல்லேலூயா. காற்றையே பார்க்க மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, ஆனா பள்ளத்தை நிரப்புவார் அவர். அல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செத்த காடை அனுப்பினார், உயிருள்ள காடை அனுப்பினார் அவர். அல்லேலூயா. கீழ்காற்று அனுப்பி நன்மைகளால் நிரப்பினவர், வயிறு நிரம்பி மூக்கு நிரம்பி போஷித்த தேவன் இன்னைக்கு உயிரிழப்பு இருக்கிறாரு. அவர் கணக்கு குறிக்க போகல. ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இல்லாதவங்க இருக்கிறப்ப அழைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. உனக்காக ஆட்கள் எழுப்புவாரு, உனக்காக யாவும் செய்து முடிப்பார் அவர். ஆமென். எப்படி சொல்லாத, என் கரம் செய்யும் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய். அப்படின்னா 100% ஆபிரகாம் சூழ்நிலையை பார்க்கல, வயசை பார்க்கல, வேலைக்காரரை பார்க்கல, வேலைக்கார குழந்தைய பார்க்கல, கர்த்தர் சொன்னதை முழு நிச்சயமா நம்பினா கண்டிப்பா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வானத்தில் நட்சத்திரம் என்ன கூடுமா, என்ன முடியாது, மணல் என்ன கூடியுமா, மண் என்ன முடியாது, இவரவா சந்ததி பெருகும் என்று தேவன் ஆசீர்வதித்த ஆபிரகாமை. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணலாம், தேவனை நம்பி மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. என்ன பண்ணானா, மகிமைப்படுத்தி தேவனை என்ன பண்ண ஆராதிச்சானா. அதான் சொல்ல வர. எதுக்கு ஜனங்களுக்கு ஆராதனை வரமாட்டுது, கண்ணீர் வருது. சபைக்கு உள்ள வந்த ஜனங்களுக்கு என்ன வருது, கண்ணீர் வருது, ஆராதனை வரல. ஏன்னா நன்றியால் உன் மன சந்தோஷப்பட்டதான் ஆராதனை வரும். உன் உள்ள வியாதியால துக்கப்பட்டு ஒரே அழுத்தத்தை, மன அழுத்த கஷ்டங்களால நிரப்பப்பட்டிருந்தா எப்படி ஆராதனை வரும்? கண்ணீர் தான் வரும், ஜெபிக்க முடியாது உங்களால. ஆனா ஆபிரகாம் போல நீங்கள் உங்க சூழ்நிலையை பார்க்காம உங்க அழைத்தை நோக்கி பார்க்கும்போது முழு நிச்சயமாக தேவனை நம்பி என்ன பண்ணலாம், மகிமைப்படுத்தினானாம். worship the Lord of Jesus Christ. Hallelujah. அப்படி ஆராய்ச்சி பாருங்களேன், கண்டிப்பா குறைவெல்லாம் நிறைவாகி வறட்சியை செழிப்பாக்கி வனாந்தரத்தை வயல்களை மாற்றுகிற தேவனிவர். ஹல்லேலூயா. கண்டிப்பா உன் கடந்த அதிசயங்களை காணும். ஆமென். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. என்ன எண்ணப்பட்டது? ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்ன நீதியாக எண்ணப்பட்டதுதான்? சூழ்நிலை பார்க்கிற ஆபிரகாமு தேவனை விசுவாசித்தான் 100 மடங்கு, கர்த்தரை ஆராதித்தான். அந்த ஆராதனை தேவன் பார்வையிட பிரியமானபடியால், அருள் இருந்தபடியால் அது அவன் விசுவாசமாக அவன் கணக்கு எழுதப்பட்டாச்சு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லையா, பவுல் சொல்ல பாருங்க முக்கியமான காலத்தை, அது அவன் 23 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல. நீ நினைச்சுக்காத இது எனக்கு கிடையாது, இது ஆபிரகாமுக்கு என்று. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்திருக்கீங்களோ, இந்த காலை ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக எனக்காக பிராமிஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாம் செஞ்சவர் உனக்காகவும் செய்வாரு. ஆமென். ஆபிரகாம் ஆசீர்வதித்தவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, உன் கணவரை ஆசீர்வதிப்பாரு, நீங்க தொழில்களை ஆசீர்வதிப்பார் அவர், உன் வீட்டை ஆசீர்வதிப்பார் அவர். அல்லேலூயா. நீ சொல்லு, ஆண்டவரே தீங்கு எங்க துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை ஆசீர்வதித்து எங்க எல்லைகளை விசாரமாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்துரு உட்பேசிக்க கூடாது ஆண்டவரே, விட்டு உள்ள
சத்துரு உள்ள வரக்கூடாது ஆண்டவரே. தீமை அணுகக்கூடாதுப்பா. சாமி வீட்டுல வரக்கூடாது ஆண்டவரே. சாமி வீட்டு தலைமைக்கு ஆடக்கூடாதுப்பா. வியாதி உள்ள வரக்கூடாது ஆண்டவரே. பொருளாதார குறைவு, கடல், சாபம் உள்ள வரக்கூடாதுப்பா. குறை வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு ரசத்தினால் வீட்டை வேலை இருக்கிறப்பா. உங்களை விசுவாசிக்கிறப்பா. ஏசு கிறிஸ்து ரசத்தை வீட்டை தெளிக்கிறப்பா. ரசத்துல வீட்டை வேலை இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி வாயில சொல்லணும், துதிக்கணும். வாயில சொல்லணும், துதிக்கணும். வாக்குத்தத்தங்களை சொல்லணும், துதிக்கணுமா. அல்லேலூயா. அதுக்கு பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லாவற்றுக்கும் மிகுந்த தேவ சமாதானம் உங்க இருதயத்தையும் உங்க சிந்துகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நீதி உள்ள எவைகளோ, கற்புள்ள எவைகளோ, அன்புள்ள எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டு தானித்துக் கொண்டே இருங்கள். அதுவே அவருக்கு ஜீவன், அதுவே அவருக்கு வாழ்வு. அல்லேலூயா. அப்ப ஆண்டு என்ன கேட்க விசுவாசம் கிட்ட, அம்மா நீ ஆடு வெட்ட தேவையில்ல, மாடு வெட்ட தேவையில்ல, உன்னை பொண்ணு கேட்கல, பொருளை கேட்கல, உன் ஆஸ்தியை கேட்கல, உன் அந்தஸ்தை கேட்கல. என் ஜனங்கள் எனக்கு என்ன கொடுக்கணும்மா? துதிய கொடு, துதிய கொடு. என்னை புகழு, என்னை புகழ்ந்து பாடு, என்னை புகழ்ந்து ஆடாது, என்னை புகழ்ந்து பேசு. அல்லேலூயா. சத்தில் வைக்கப்படும் போது புகழ்ந்து பாடுனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்க நீ ரோட்ல போனாலும் சரி, சமையல் பண்ணும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நீ எங்க ஆராதிச்சாலும், எங்களை பிரிச்சாலும், எங்களை பாடுறாலும் அந்த இடத்துல நான் வந்து ஆசீர்வதிச்சுதான் போவேன். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்த்து போக மாட்டேன். மனுஷன் பார்க்க நான் பார்ப்பது கிடையாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறான். அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அவர் இவைகள் இருதயத்தை சொல்லி தெரியுமா? இது பெரிய தேவன். இவரு வானம் சிங்காசனம் என்றாரு. அல்லேலூயா. பூமி எனது பாதப்படி. வானங்கள் வானம் கொள்ளாத வர, வானம் பத்தாதான், பால் பூமிக்கு பத்தாதாங்க. ஏ மாகாலாபா, மகா பெரிய தேவன் இவர். அல்லேலூயா. நீ ஜனங்க எவ்வளவு புத்தி சொல்றோம், அந்த ஜனங்க என்ன பண்ண, எது பண்ணக்கூடாது அதான் பண்றாங்க. இப்ப யூதம் உயிருள்ள தேவன், யூதம் ஒரு அர்த்தம் செஞ்சிருக்கிறாருமா, யூதம் ஜீவனை கொடுத்திருக்கிறாருமா சொல்றோம். ஆனா என்ன பண்ண ஜனங்க அதே கல்ல கும்பிடுறாங்க, அதே மரத்தை சுத்துறாங்க. ஏன் கண்கள் குருடா இருக்கான், கண்ணு இருக்கு, குருட்டு கண்ணா இருக்கான். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. இப்பிரபஞ்சத்து அதிபதியான பிசாசு என்ன பண்ணிருக்கானா, கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். சத்தியத்தை அறிய முடியல. ஜனங்களுக்கு படிப்பு புரியுது, மேத்ஸ் புரியுது, சோசியல் புரியுது, இங்கிலீஷ் புரியுது, கிரிக்கெட் புரியுது, ஃபுட்பால் புரியுது, எல்லாம் புரியுது. ஆனா பைபிள் சொல்ல புரியாது அவங்களுக்கு. ஏதோ சொல்றாங்க, மரணம், ஜீவன், சாபம், ஆசீர்வாதம் சொல்றாங்க, ஒன்றும் புரியல. தப்பா மகண்டம் போலுது. எப்பதான் முடியும், எப்பதான் வீட்டுக்கு போகலாம், ஏன் புரியல? உள்ள ஆவி செத்து போச்சு. என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ, யார் ஆதாரம் செஞ்சு பாவத்தினாலே எல்லாருக்கும் பாவம் உள்ள வந்துச்சு, உள்ள செத்து போச்சு ஆவி. ஒன்றும் புரியல அவங்களுக்கு. என்னைக்கு உங்கள் ஆவி ரசிக்கப்படுதோ, அல்லேலூயா, அவ என்ன பண்ணுவோம்? நீ விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனைங்க. இவர் ரசிக்க தேவன், நீ விட்டு கொடுக்க. அந்தவரே நீ வாங்கப்பா, எனக்கு உள்ளாவிய தேவனா இருங்க, கூப்பிடுற, எனக்கு வாங்கப்பா. உள்ள வருவாதவர், இதோ கதவு தட்டுறேன், உள்ள வாங்க சொல்லு, உள்ள வா. அல்லேலூயா. கூப்பிட்டா வருவாரு. சொல்லுங்க. ஜெபமே பண்ண முடிக்க போறேன், டைம் ஆயிடுச்சு. நீ கூப்பிட்டதான் வர முடியும். அல்லேலூயா. உங்க வீட்டு நான் போறேன், ஐயா வாங்கியாதான் வருவேன். அதுதான் எனக்கு மரியாதை. நான் கொஞ்சம் உள்ள போந்துட்டுனா என்ன, பாஸ்ட் கொஞ்சம் புத்தியே இல்லை அவருக்கு, கேட்க முடியாது. உள்ள வராரு. அந்த நாய் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்துடும். கழுத்து அஞ்சா போதும், உள்ள வந்துடும் நாய். பிசாசு நாய் உள்ள வந்துடுவான். நீ கூப்பிட தேவையில்ல. வியாதி உள்ள வரும், சாபம் உள்ள வருது, வறுமை வருது, உள்ள தோல்வி வருது, பயம் வருது, கவலை வருது. இதெல்லாம் பிசாசு என்ன பண்றான்? அப்போது அவனுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு அவன் அசுத்தாவி. இவர் பரிசுத்தாவி. இவர் அல்லேலூயா. நீ சொல்லாமே எல்லாம் வந்து மேல இவர் சொல்லாரு, நீ கூப்பிட்டா வருவேன். இவர் ஜென்டில் மேன் இவர். அல்லேலூயா.
இசப்பா எனக்குள்ள வாங்கப்பா, என் மனசுல வாங்கப்பா கூப்பிட்ட உள்ள வந்துடுவாரு. அல்லேலூயா. உனக்குள்ள உலாவி உன் தேவனா இருப்பார். உன் கஷ்டத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். நீ நெருக்கப்பட்ட இடங்கள்ல உனக்கு ஆறுதலா இருப்பாரு, துக்கத்துல உனக்கு சந்தோஷமா அவர் இருப்பாரு, குறைவு நிறைவா இருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தரோட வார்த்தை எப்படி பார்க்கணுமா? சாப்பிடணுமா? ஒரு மாம்பழத்தை ருசிக்கிறது போல கர்த்தரோட வார்த்தை என்ன பண்ணணுமா? டேஸ்ட் பண்ணணும். கர்த்தர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, சொல்றாரு அதுதான். என்னை துதிக்கவா, என்னை பாட்டு பாடி என் மனசை சந்தோஷப்படுத்து, என்னை மகிமைப்படுத்து, நான் ஒரு ஆசீர்வதிப்பேன். இதுதான் கேட்கிறாரு ஆண்டவர். ரொம்ப ஈஸி. ஆனா என்ன பண்றது? அநேக காரியங்கள் கண்டு 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 துதிக்க முடியல உங்களால. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணி கொஞ்சம் கொடு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆபிரகாம் குறித்து ஆண்டவரே எங்களுக்கு பேசுனீங்க, அதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. உங்க தாசனாகி ஆபிரகாம் தகப்பனே, பா சூழ்நிலை மாறுதலா இருந்தாலும், வயசு 100 ஆனாலும், சரீரம் செத்து போனதையும், தன் மனைவி கர்ப்பம் செத்து போனதையும், அது என்னாவது இருந்தால் யோசிக்காம இருந்தான் ஆண்டவரே. அது என்னாம அழைத்தவர் உண்மையுள்ளவரை அறிந்து புரிந்து தேவனை ஆராதித்தா எழுதியிருக்கப்பா, தொழுது கொண்டா எழுதியிருக்காண்டவரே. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுதுப்பா. அப்போது நீங்க ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு 100 வயசுலப்பா நீங்க ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின்படியே ஈசாக்கின் மகனை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, ஒருவனா இருக்க அழைத்த தேவனப்பா, நீங்க பெரிய ஜாதி ஆக்கிறீங்களப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. அந்த ஆபிரகாம் விசுவாசத்தை நீங்க பார்க்க சொல்லியிருக்கீங்கப்பா. உன் வாழ்க்கையில் அநேக சோர்வு வரும்போது, சோதனை வரும்போது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீ என்ன பார்க்கணும்? அதை பார்க்காத, ஆபிரகாமை பாரு. ஆபிரகாம் விசுவாசம் நீ பாரு. வேதத்தை படி, புரிந்து விசுவாசம் பெற்றுக்கொண்டு அப்போது என்னை மகிமைப்படுத்தி ஆராதி. அப்போது அவனை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். துக்க நாட்கள் முடிஞ்சப்போ கர்த்தர் அவனே கண்ணீரை துடைப்பார். லே மாகா லாபா கோரா லே மாஹாதரா. எல்லோரும் ஆவியார் வாங்கிங்க. இவர் தான் உங்களை நடத்த முடியும். இந்த ஆவியார் தான் உங்களை நடத்த முடியும். இவர் தான் சகல சத்தியத்தை நடத்துகிறவர், சோர்ந்து போகிற பலம் தருகிறவர், சத்துவமில்லாத சத்துவத்தை பெருக செய்கிறவர். இவர் நம்பிக்கையால் வாழ்க்கை நம்பிக்கையாக இவர் வந்து வழி நடத்துவார். ஒரு வழி நடத்துகிற உன் தேவனா கர்த்தர் நானே சொன்னவர். வலது பல சாயிடமா இடது பல சாயிடமா எங்களை சத்தம் காதலே கொதிக்குமா. ரே பகரணமா கலபோ ஏ கபகரணமா மேகலகபா மேகதுரலதரணமஹ மா கபகரணமா லேகதரணமா மேக்கலகம ஹதுரலதோ லேகமகரண பகலதா மேஹந்தரலதுரனசே யா கபகதரலதா லே பகதரலதரணமகல ரே பகதரலதுரபா. உயிர்த்தந்த வல்லமை, உயிர்த்தந்த வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவிய பிரசன்னம் மகலக மதுர நதர. ஓய், இந்த குடாரத்தை சொல்லிக் கொள்வதாக லாதர நாகன மகலகர நதா ஏரே நதுரமே ஹந்தர நம மக்குல குர நம சேகரி ஹந்தரா மேதுர நம கௌக பகதுரு பாத்மல பகதர நம கலா. ஓ, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்,
ஆதியிலே ஜலத்தில் அசைவாடின ஆவியானவர் ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஜீவ பலியாக பணிந்து கொண்டு ஆராதிக்கிறோம். நல்ல தகப்பனே, யாதாரா நமஹ ஸ்ரீக மகாதாரா. ஆண்டவரே நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. முதலாவது ஜெப குறிப்பாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீங்கள் சந்தோஷமா ஜீவனை பண்ணும்படி, நீ சந்தோஷமா குடும்பத்தை வாழும்படி பரிசுத்தவான்களுக்கு விண்ணப்பம் செய்ய சொன்னீங்களேப்பா. ஏ பகா ஆண்டவரே, உண்மை உத்தமனாக உன் நாமத்துக்கு பயந்து ஊழியம் செய்ய ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காகவும், ஒவ்வொரு போதகர்களுக்காகவும், ஒவ்வொரு மிஷனரிகளுக்காகவும், குடும்பத்துக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், ஊழியத்துக்காகவும் வருகிற இயேசு நாமத்தில் பிதாவே. ஏ பகதன மகதனமா லோகரனமா சகரியா ஹாத்தரா நேத்ரே ஹாபரோ லதாரனமோ லே கபகதரனமா லே ஹரனா ஷேகராதா. ஆவியானவரே ஆவியானவரே பக்கல்லா பக்கதரன தரனமா கலவா. உண்மை ஊழியக்காரனே ஏனே மகதோ. பரிசுத்தவான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே. ஹalleluya மகலதர நதர கபகதுரோ லிகபகதுர மகலக மதர நதர நமசிகலதர லஹரப கோரா கபகதரே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தவான்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவன் மனைவியை ஆசீர்வதிப்பீராக, அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, அவன் ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, அவன் நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். குறைவெல்லாம் நிறைவாக்கி வளர்ச்சியை செழிப்பாக்கி, ஓ தேவன் தாமே வானத்து மதங்களை திறந்து ஒவ்வொரு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற தேவனே. ஓ ரீமாதாரா நாம என் நாமத்தை எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. உங்களுடைய பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. ஊழியத்தில் குடும்பத்தில் ஜனங்கள் ஆசீர்வதிங்க, அந்த விசுவாச குடும்பத்தில் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். அவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் பொல்லாத மனுஷர்கள் எண்ணங்கள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் ஆயுதங்கள், பொல்லாத காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒன்று வாய்க்காதே போவதாக, ஒன்று வாய்க்காதே போகட்டும் இயேசு நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ராஜா. போக்கு வார்த்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஓ நன்மையினால் திருப்தியாக்கும் ஆண்டவரே. வழிகளெல்லாம் காத்து தூதருக்கு கட்டளையிடும் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா மிஷனரிகளையும் ஒரு ரசத்தில் வேதனைக்கிற தகப்பனே. ஓ உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவர் கை போடுவதில்லை. நான் மோசையோடு உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு நான் செய்ய காரியம் மிக பயங்கரமாக சொன்னீங்களப்பா. ஓ பயப்படாதே பயப்படாதே, ஒரு வீட்டுக் கொண்டு வலதுகை பிடித்த சொன்னீரே கர்த்தாவே. அப்பா, ஒரு தாசர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாத மனுஷ பிசாசம் தொடாதபடிக்கு ரத்தத்தில் வேலடிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி சோதரன் சோதரன் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் அப்பா. உங்கள் வல்லமையா பயன்படுத்துங்கப்பா. அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உங்கள் தாசர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. பயன்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. சோதரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா சோதரம் கர்த்தாவே. இரண்டாவது ஆண்டவரே இசப்பா, அதிகாரக்காக ஜெபிக்க சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரக்காக ஜெபிக்கிறானப்பா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவரே, அப்ப எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா இயேசு நாமத்தினாலே. ராஜாக்களுக்காக விண்ணப்பம் செய்ய சொன்னீங்களப்பா, பிரபுக்களுக்காக ஜெபிக்க சொன்னீங்களப்பா. ராபா ஜீவா கலபதர நமக லிபதர நமக லகுதா லோபா பஷேகபதரா ரியா ஹுரானா ஷேகரியன் தரினே மஹதா. Lord, the glory of Shekinah, the glory madhura magabahata nanase. ஆண்டவரே, அதிக துர்க்கிரைகளுக்கு அல்ல அப்பா, நற்கிரைகளுக்கு செயல்படும்படி அப்பா. அதே துர்க்கிரைகளுக்கு செயல்படக்கூடாதுப்பா, நற்கிரைகளுக்கு செயல்படும்படி ஓ பக்த கிரையை செய்கிற ஆவியானவரே. யா லாதாபா அப்பா, தூசியில பழிந்து ஆண்டவரே, அப்பா தராசில பழிந்து தூசியை போல இருக்காங்கப்பா எல்லா ஜனங்களும் சொன்னீங்களப்பா ஆண்டவரே. அப்பா அதிகாரிகளை கர்த்தர் அந்த நற்கிரைகளை பயன்படுத்தும்படி செய்யுங்க ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு தெரிந்த புத்தியை கொடுங்கப்பா ஆண்டவரே, தெரிந்த புத்தியை கொடுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆர்வம் சொன்னீங்களப்பா ஆண்டவரே. அவங்களுக்கு இந்த பதவியில, இந்த உயர்வில, இந்த அதிகாரத்தை அவர்கள்
கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அப்பா அவங்க ஆளுகள் செய்யும்படி, மக்களுக்கு நன்மைகள் செய்யும்படி ஆண்டவரே மதம் பாதுகாக்க வேண்டிய தகப்பனே எல்லா ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி, எல்லா ஜனங்களும் நன்மை செய்யும்படி, நன்மைகளை கொண்டு வர, நல்ல திட்டங்களை கொண்டு வரும்படி, நல்ல காரியங்கள் செய்யும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தமிழ்நாடு செய்யும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தமிழ்நாடு செய்யும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே தகப்பனே சோத்திரம். அப்ப ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கலெக்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு ஜட்ஜுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் அப்பா, வக்கீலுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, போலீஸ் அதிகாரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எம்எல்ஏ எம்பிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, எங்க பிரதமர் மோடிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, எங்க ஆளுநருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே அப்பா. குடியரசுத் தலைவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பாராளுமன்றத்தில் இருக்கிற, லோக்சபாவில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சேமா தூரா நாமகாலாதாவா. மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன சொன்னீங்களப்பா. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் எண்ணத்தை கொடுப்பான் சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்பை கொடுங்கப்பா. ஒருவனாக கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தமாக சொன்னீங்களப்பா. நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்து சொன்னீங்களப்பா. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்து சொன்னீங்களப்பா. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாக சொன்னீங்கப்பா. அதுவே இன்னைக்கு மரண திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நீரே வாரத்தில் வந்து மெய்யான ஒரே ஜீவ அப்பம் நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே பிரகாசமான மனக்காலங்களை கலந்தாலும் உள்ளான மனசு ஆவியை உயிர்ப்பிட்டமானவரே உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. கண்களை தந்திரலும், செவிகளை தந்திரலும். தொழுது உண்டாகட்டும். நாம் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தரல்லவோ என்னால செய்யக்கூட அதிசயமான காரியங்கள் உண்டோ சொன்னீரேன். நான் புறஜாதிகளுக்கும் அந்நியர்களுக்கும் தேவனல்லவா சொன்னீரேன். ஏமேன் ஏமேன். ஆமாண்டவரே நீ புறஜாதிகளுக்கும் அந்நியர்களுக்கும் தேவன் அல்லவா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீங்க நின்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பார்க்க சொன்னீங்களப்பா. சமுத்திரம் ஜலத்திலா நிறைந்திருக்கிறது போல என் தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும், தேசத்து குடிகள் எல்லோரும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். தமிழ்நாடு தேசத்தை தெரிக்கிறோம். சாதனை நெருங்கட்டும் அப்பா. ஆண்டவரே தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. தமிழ்நாடு ஆசீர்வதிங்கப்பா. இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதிகாரிகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு நல்ல ஜீவனையும் தீர்க்காய பாதுகாப்பை கொடுங்கப்பா. எல்லா தீவுக்கு விலகி பாதுகாத்து கொடுங்கப்பா. அதிகாரிக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஒன்று வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும். ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. சோத்திரம் சோத்திரம்ப்பா. ஆண்டவரே அடுத்த ஜெப குறிப்பாக ஆண்டவரே சோத்திரம் அப்பா. எங்க ரத்த சம்பந்தமான ஜனங்கள் நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. அப்பா நன்றி. அடுத்ததாக ஹாஸ்பிட்டல் ஒழித்ததுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோத்திரம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு ராஜா வாரமும் உங்க நாமத்திலப்பா அப்பா டேக்ஸ் கொடுக்கிறோம், கைப்பற்றி கொடுக்கிறோம். ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே அநேக பேஷண்ட்டை சந்திக்கிறோம். அநேகருக்கு ஆண்டவரே கைப்பற்றி கொடுத்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்றீங்கப்பா. நீங்க அநேக சுகத்தை தரீங்கப்பா. அநேக காயத்தை ஆற்றுறீங்கப்பா. அநேக வழிகளை எடுத்து போடுறீங்க ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு சோத்திரம் 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 கர்த்தாவே. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனை உண்மையை கைப்படுவதில்லை சொன்னீங்களப்பா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்க சொன்னீங்களப்பா. பயப்படாதே மீட்டுக் கொண்டு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா டாக்டர் கண்களையும் எங்க தெய்வ கிடைக்க செய்ய தேவனுக்கு சோத்திரப்பா. இது உங்க ஊழிய ஆண்டவரே அப்பா. நீங்க எல்லாரும் நீங்க சுகமாக்குறவங்களா இருக்கீங்கப்பா. நன்மை செய்கிறதா சுற்றி திருந்தீங்களப்பா ஆண்டவரே. அந்த ராஜேஸ்வரி தேடி போவது போல ஆண்டவரே இன்னைக்கு உங்க நாம என்ன அனுப்பி இருக்கீங்கப்பா, எங்க அனுப்பி இருக்கீங்கப்பா. உன் நாம ஜெபிக்கும் போது சுகம் உண்டு, விடுதலை உண்டு, ஆரோக்கியம் உண்டு ஆண்டவரே. உன் தலைமுறை சுகமாக்குறீங்கப்பா. பரிகாரியே உனக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சபையாராதனக்கா ஜெபிக்கிறேனப்பா.
ஒவ்வொரு வேலைக்கும் நடக்கிற இந்த உபாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. பேர் ஆசீர்வதிங்க. இன்னும் அதே வரணும்ப்பா. உங்க நாமும் தெரிவிப்பட்ட ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, தங்கள் பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி சபைக்கு வந்து முழங்கால் படியட்டும் ஆண்டவரே. உங்கள் முகத்தை சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா சோதரன் 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 கர்த்தாவே. அப்பா விண்ணப்பச்சு இல்லை என்று நீங்க ஆச்சரியப்பட்டீங்கப்பா. விண்ணப்பச்சு இல்லை நான் ஆச்சரியப்பட்டாராம் ஆண்டவரே. விண்ணப்பச்சு வரட்டு கர்த்தாவே. புறாக்கள் தீவில் தருவது போல, மாந்த நேரத்து வாஞ்சியத்து கதறுவது போலப்பா உன் நாமத்திற்கு போல ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு வந்து விண்ணப்பம் செய்யட்டப்பா. ஜனங்களுக்கு அழுது பார்த்து விண்ணப்பம் செய்யட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு விண்ணப்பம் செய்யட்டும் ஐயா. ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்துது ஆண்டவரே. ஒரு எழுப்பது உண்டாகட்டும் எங்க சபையில் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. சண்டே ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துவுக்கு நீங்கள் யார் என்று தலைப்பில் போதிக்கிற செய்தி ஆசீர்வதிங்கப்பா. அப்ப எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு ஆண்டவரே. நாங்கள் அநேக நாங்கள் கத்துக்கிறோம்ப்பா. அதற்காக நன்றி. கேட்கிற ஜனங்களும் அவங்கள கத்துக்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெற்று மேல உயரம் கல்வி சேர்த்தைகள் உயர எழுந்த இந்த பூமியில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி, ஆசீர்வாதம் வாழும்படி விசுவாசத்தை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் சபை ஜனங்கள் எல்லாம் தொடர்ந்து சண்டே ஆராதனைக்கு வரணும்ப்பா. ஓய்வு நாள் அசட்டை பண்ணக்கூடாது. அது பரிசுத்த நாள் என்று எண்ணி கட்டளை கொடுத்துருக்காரு. பரிசுத்தமாக ஆசாரிக்கிற சொல்லி அது மனமகிழ்ச்சி நாள் என்று அறிந்து புரிந்து தேவனுக்கு துதியை செலுத்தி வரட்டும் அப்பா. துதியை தூபமாக செலுத்திட்டோம் ஆண்டவரே. உனக்கு நன்றி 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 ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. மாசம் ஒரு நாள் நடக்கிற சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்கப்பா. 3வது வாரம் நடக்கிற சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்க. பெற்றோர் சிறுப்பில் அனுப்பவும் ஆவியானவரே. சிறுப்பிலெல்லாம் அவங்க விருந்தாளிங்கப்பா. சிறுப்பில கொண்டு வாங்க ஆவியானவரே. சிறுப்பில கொண்டு வாங்க ஆவியானவரே. சிறுப்பில பரலோக ராஜ்யம் சொன்னீங்கப்பா. அவங்க அனைத்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. சிறுப்பிலுக்கு பொறுத்த இடலாக்கினால் அவன் கழுத்துல கல்லை கட்டி கடல் ஆழ்ந்து போறது அவங்க நலமா இருக்க சொன்னீங்களப்பா. ஆண்டவரே சிறுப்பில நேசிக்கிறீங்கப்பா. நீங்க அவங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அவன் நல்ல நிலமா மனசுல ஒரு வசனத்தை விதைக்கிறோம். 100 மடங்கு பலன் தரட்டும். அது சிறுப்பில வருங்காலத்துல யூத் வாலிப பிள்ளைங்கப்பா. அது தலைமுறை அவங்க தான் ஆண்டவரே. அப்பா உங்களை நாங்கள் யூஸ் பண்றோம்ப்பா. இயேசுவை நாங்கள் அவங்களுக்கு காமிக்கிறோம் ஆண்டவரே. அது இயேசு கடந்து பிடித்துக்கொண்டு நடக்கும்படி வழிநடத்துங்க ஆவியானவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆசீர்வதியும் விளைய செய்யும் ஆண்டவரே. நன்றி எசப்பா. சபையில் ஆண்டவரே அப்பா ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண்டவரே சொன்ன மாதிரிக்கு உதவி செஞ்சீங்களப்பா. அதற்கா நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. 2 வேலை செஞ்சுருக்காங்க அப்பா. இன்னும் 1 நாள் வேலை இருக்கு ஆண்டவரே. அப்பா நாளைக்கு பண்ணலான்னு இருக்கோம் கர்த்தாவே. அப்பா என் தேவைகளை சந்திக்கிற நீர் அல்லவோ ஆண்டவரே. யோகோவா ஈரே. உன் தேவைகள் எல்லாம் எழும்ப முன்னே உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்தித்தேன்னு சொன்னீரே. நீ சந்தித்ததுக்காக சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம். இது உங்க மொழி ஆண்டவரே. நீங்க நடத்தி சொல்வீங்கப்பா. நீங்க தேவையை சந்திக்க குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன், வறட்சியை செழிப்பாக்குற தேவனப்பா நீங்க. யோகோவா ஈரே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 ஆவியானவரே. தேவைக்கு அதிகமா நீங்க தானேப்பா. சோத்திரம் கர்த்தாவே. கோடி கோடி சோத்திரம். நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சபைக்கு நீங்க தலையா இருக்கீங்கப்பா ஆண்டவரே. சபைக்கு கொடுக்கிறவங்க எலும்போடு கர்த்தாவே. இந்த சபைக்காக ஜெபிக்கிறவங்க எலும்போடு கர்த்தாவே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே இந்த திருச்சபை கொடுக்கிறவங்க எலும்போடு கர்த்தாவே. அந்த ஜெபிக்கிறவங்க எலும்போடு கர்த்தாவே. தகப்பனே ஒரே சேவை எலும்பட்டும் ஆண்டவரே. அப்பா இது எங்க சபை, இது எங்க ஊழியம் என்று ராஜா அந்த கைகூலி சேர்ந்தவங்க எலும்பட்டு கர்த்தாவே. ஓ பக்தி வைராகமுள்ள ஜனங்களை கொண்டு வாங்க ஆவியானவரே. அதே வைராக ஜனங்களை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். நாம் மகிமைப்படுவதாகப்பா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியும் பரவட்டும் அப்பா. ஏசு நல்லவர் என்றாண்டவரே. சத்துரு எண்ணங்கள் ஒன்று வாய்க்காத போகட்டும். சத்துரு திட்டங்கள் ஒன்று வாய்க்காத போகட்டும். இயேசு நாமத்தினாலே பொல்லாத மனுஷன் வஞ்சக கண்ணுக்கு இயேசு நாமத்தில் வாய்க்காத போகட்டும் அப்பா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது ஆண்டவரே. தகப்பனே நமக்கு நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்துக்கெல்லாம் நீ பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எல்லா ஜெபத்துக்கும் ஆவியாக நீ பதில் கொடுத்துறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்க வைத்தது நீங்க தானப்பா. நீங்க தான்ப்பா ஆண்டவரே. ஜெபிக்க வைத்தீங்க, வசனத்தை கேட்க வைத்தீங்க, துதிக்க வைத்து எல்லாரும் நீங்க செய்றீங்கப்பா. நாங்கள் எல்லாம் கையில் ஒரு கருவி தான் ஆண்டவரே. உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். கர்த்தர் நல்லவர்.
எவ்வளோ உண்டு? வேண்டாம் சரிங்க. வேணும் இதை கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சு கொடுப்போம். கொடுப்பது ஆராதனை தான். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. என்னை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் நாங்கள் ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் என்னை மேலாக்குன்னு சொன்னீரேன். இனிய கடனே வாங்காதபடிக்கு இனிய கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமா கொடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை, முடிந்த துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை, முடிந்த துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, அப்பா உங்க நன்றி செலுத்துறப்ப உங்களை கனம் பண்றோம். ஆண்டவரே, உங்களை போற்றுகிறோம், புகழ்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், உயர்ந்தவர், பெரியவர் என்று நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வச்சிருக்கீங்கப்பா. அவன் பிள்ளைகளை கணவர் ஆசீர்வச்சிருக்க, குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்கீங்க, வீட்டை ஆசீர்வச்சிருக்கீங்க. அதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு சகல புறம் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.